Okay. Sir, am I visible on full screen? Yes, sir. Full screen and it is moving, sir. இல்ல ஃபுல் ஸ்கிரீன் வரலையே. அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு there are other slides are there. Still on the okay, just a minute. Sir. Now, sir, Yes, sir. full screen. Okay, sir. Okay. Okay. Thank you, sir. Thank you. ஜெய் பீம், நமோ புத்தாய. எம்எம்டி வழங்கும் காணொளி கருத்தரங்கத்தில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது 19வது பாகம். Recording in progress. ரெக்கார்டிங் கொடுத்துருக்கீங்களா? சார் ரெக்கார்டிங் இருக்கா? Yes, sir. It's being recorded. It's recording. Yeah. Okay. ஜெய் பீம், நமோ புத்தாய. ஒவ்வொரு மாதமும் 2ஆம் மற்றும் 4ஆம் புதன்கிழமைகளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் புதன்கிழமைகள் புத்தன்கிழமைகள் தம்ம உரையில் 19வது பாகத்தில் இன்று நாம் இணைந்துள்ளோம். எம்எம்டி சார்பாக இந்த முன்னெடுப்பு எதற்காக எடுக்கப்பட்டுள்ளது என்றால், பௌத்தம் பற்றிய ஆர்வம் உள்ளவர்கள் அனைவரும் அதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், பௌத்தத்தில் அதனுடைய தியரி ஆன திரிபிடக மற்றும் பிராக்டிக்கல் ஆன விபாசனா, இது இரண்டையும் தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. அதன் அடிப்படையில் எம்எம்டி சார்பாக இந்த முன்னெடுப்பு துவங்கப்பட்டு கடந்த 18 வாரங்கள் நடைபெற்று இப்பொழுது 19வது வாரத்தில் நாம் இணைந்துள்ளோம். பொதுவாக பௌத்தம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு நிறைய வார்த்தைகள் நினைவுக்கு வரும். தம்மம் அப்படின்னு சொல்லுவோம், துக்கா, நிப்பானா, திருசபம், இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள். இந்த வார்த்தைகளுடைய ரியல் மீனிங்ஸ் ஒவ்வொரு பௌத்த ஆர்வலர்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை நாங்கள் செஞ்சுட்டு வரோம். பொதுவா புத்திஸ்ட் அப்படின்னா யார்? புத்திஸ்ட் அப்படின்னா யார் என் வழி மார்க்கத்தை பின்பற்றாங்களோ அவங்க புத்திஸ்ட். அப்படிதான் நம்ம ஒரே வரியில சொல்லணும்னா, பௌத்தம் என்றால் என்ன அப்படின்னா, பௌத்தம் என்றால் என் வழி மார்க்கத்தை பின்பற்றுவதுதான் பௌத்தம். அப்போ இந்த என் வழி மார்க்கத்தை பின்பற்றுறது அப்படின்னா முதல்ல அதற்கான நோக்கம் இருக்கும். இந்த என் வழி மார்க்கத்தை நாம் பின்பற்றணும் அப்படிங்கிற நோக்கம், அதுதான் அந்த என் வழி மார்க்கத்தில் உள்ளே நுழையும் பாதை அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த பாதைக்குள்ள நுழைந்த உடனே கடைசியா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஒரு சரியான கண்ணோட்டம். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்கள்லையும் சரியான கண்ணோட்டம் நமக்கு கிடைக்கும். அதை சரியான கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடிய பகுத்த அறிவு கிடைக்கும். அதுதான் விழிப்புணர்வு அடைந்த நிலை. அந்த நிலையில போயிட்டோம் அப்படின்னா நம்மள யாரும் ஏமாற்ற முடியாது. ஏன்னா எது உண்மை எது பொய்ன்னு நமக்கு தெரியும். அதே சமயத்தில் இந்த எண்வழி மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு பௌத்தரும் யாரையும் ஏமாற்றணும்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அத்தகைய ஒழுக்கத்தை இந்த எண்வழி மார்க்கம் உள்ளடக்கி இருக்கிறது. அப்ப நம்ம யாரையும் ஏமாற்றவும் மாட்டோம், ஏமாறவும் மாட்டோம். அப்படின்னா அப்ப இந்த உலகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா சுரண்டல் இருக்க வாய்ப்பில்லை. இப்போ நிறைய பேர் நம்ம என்னன்னா, ஒருத்தரை எளிமையானவர்களை ஏமாற்றி வலிமையானவர்கள் பிழைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஏற்றத்தாழ்வு உருவாகுது. அப்படி அந்த ஏமாற்றக்கூடிய மனநிலையிலையும் அல்லது ஏமாறக்கூடிய அறிவற்ற நிலையிலையும் இந்த சமூகம் இல்லை அப்படின்னா, அங்க ஏமாத்துறதுக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க, ஏமாறுறதுக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்ப சமத்துவம் நிலவும். இதுதான் அடிப்படையில பௌத்தம் அடைய விரும்புது. ஒரு சமூகத்தில்
பௌத்தத்தை பின்பற்றக்கூடிய நபர்கள் இந்த சமூகத்தில் முழுவதுமாக இருந்தார்கள் அப்படின்னா அங்க ஏமாத்துறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, ஏமாறதுக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லோருமே பகுத்தறிவு பிளஸ் கருணை, இது ரெண்டு தான் பௌத்தத்தின் அடிப்படை. பகுத்தறிவு, கருணை. பகுத்தறிவு இருக்கிறவங்க ஏமாற மாட்டாங்க, கருணை இருக்கிறவங்க ஏமாத்த மாட்டாங்க. அப்போ ஒரு சமத்துவமான சகோதரத்துவம் கொண்ட சுதந்திரமான ஒரு சமூகம் இந்த நாட்டில் உருவாகும். அதனால்தான் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் பிரபுத்த பாரத், முழுவதும் விழிப்புணர்வு அடைந்த பௌத்த நிலை அடைந்த ஒரு பாரதத்தை தன்னுடைய கனவாக கொண்டிருந்தார். அதை நனவாக்கும் வகையில் பௌத்த தத்துவங்களை நம்ம முன்னெடுத்து தொடர்ந்து விழிப்புணர்வு கருத்தரங்குகளை நடத்திக்கிட்டு இருக்கோம். ஓகே, அப்ப இந்த எண்வழி மார்க்கம்னா என்ன அப்படின்னு, இந்த எண்வழி மார்க்கம் நம்ம கடந்த சில வாரங்களாக பார்த்தோம். அது 3 பிரிவுகளாக, பஞ்ஞா அதாவது அறிவு சார்ந்தது, சீலம் ஒழுக்கம் சார்ந்தது, சமாதி தியானம் மனம் சார்ந்தது. இந்த 3 சேர்ந்து நம்ம அந்த எண்வழி மார்க்கத்தை பின்பற்றும் போது கடைசியா எதுக்காக இந்த எண்வழி மார்க்கத்தை பின்பற்றோம் அப்படின்னா 4 உண்மைகளை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். இந்த எண்வழி மார்க்கத்தை பின்பற்றினா மட்டும்தான் 4 உண்மைகளை நம்மளுடைய சொந்த அனுபவ ரீதியா அதை உணர முடியும். இப்ப என்ன அந்த 4 உண்மைகள் அப்படின்னா, துக்கம். துக்கம் எல்லா இடத்துலயும் இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுப்போம், அதை முடிவுக்கு கொண்டு வர முடியும், அதற்கான வழி, இது 4ஐயும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தான் எண்வழி மார்க்கத்துக்கு போறோம். அப்போ துக்கத்தை முடிவு கொண்டு வர்றதுக்கு வழி என்ன அப்படின்னா அது மறுபடியும் எண்வழி மார்க்கத்தில் தான் கொண்டு வரும். அப்போ இது ஒரு சுழற்சி. இப்போ எண்வழி மார்க்கத்தை பின்பற்றும் போது நமக்கு 4 உன்னத உண்மைகள் கிடைக்கும். இந்த 4 உன்னத உண்மைகள்ல கடைசி உண்மை எண்வழி மார்க்கத்தை பின்பற்றணும். அப்போ இது ஒரு கண்டினியூஸ் சைக்கிள். இப்போ இந்த சைக்கிள்ல கண்டினியூஸா போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு துக்கத்துக்கான தீர்வு நமக்கு கிடைச்சிடும். இப்போ எல்லாருக்குமே இப்போ பிரச்சனையே இல்லாத ஆள் யாராவது இருக்காங்க அப்படின்னு கேட்டா யாருமே ஆமான்னு சொல்ல மாட்டாங்க. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில பிரச்சனை இருக்கும். அப்போ ஏதாவது ஒரு வகையில பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையோட நம்ம வாழ்ந்துக்கிட்டு அதை முடிவுக்கு கொண்டு வர முடியும், அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயம் தானே. அதுதான் பௌத்தம் செய்யுது. அப்போ என்ன ஆகுது, நம்ம அந்த துக்கத்தை நம்ம வாழ்க்கையில ஒரு எண்வழி மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஒரு பௌத்தர் அவருடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனையை சந்திச்சா கூட அவரால் அதை எளிதில் அதை தீர்த்து வைக்க முடியும். ஏன்னா அத்தகைய அறிவாற்றலை அது கொடுத்துருது. அதுதான் அந்த 4 உன்னத உண்மைகளை நம்ம உணரும் பொழுது நம்மளால அதை தீர்த்து வச்சுக்க முடியும். அப்போ இத ஒரு சைக்கிள். அப்போ அந்த 4 உன்னத உண்மைகள் உணர்ந்த பிறகு அதுல 4வதா அந்த எண்வழி மார்க்கத்தை எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த சைக்கிள்குள்ள இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, நம்ம நிம்மதியா வாழலாம், நிப்பானா மன நிம்மதியோட வாழ முடியும். இந்த சைக்கிள்ல இருந்து நம்ம வெளியில போயிட்டோம் அப்படின்னா நமக்கு மன நிம்மதி இருக்காது. அதே மாதிரி இந்த சைக்கிள்குள்ள யாரெல்லாம் இன்னும் வரலையோ அவங்க நிம்மதியை தேடி தேடி அலைஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இதுதான் அடிப்படை பௌத்த தத்துவம். ஸோ அதன் அடிப்படையில் ஒவ்வொரு வாரமும் நம்ம இந்த எண்வழி மார்க்கத்தின் முதல் அம்சத்திலிருந்து தொடர்ந்து அப்படியே வந்துகிட்டே இருக்கோம். சென்ற வாரம் நல்ல வாழ்வியல் அதை பார்த்தோம். நல்ல வாழ்வியலை நம்ம அந்த எண்வழி மார்க்கத்தில் 5வது அம்சமாக நல்ல வாழ்வியலை நம்ம பார்த்தோம். அதற்கு அடுத்து வருவது நல்ல முயற்சி. அதுதான் இந்த வாரம் நம்ம பார்க்க போறோம். இப்ப நல்ல முயற்சி அப்படின்னா என்ன, அதுல நல்ல அப்படிங்கிறது என்ன? இந்த நல்ல முயற்சியை பாலியில சம்மா வயமோ அப்படின்னு சொல்றோம், இங்கிலீஷ்ல ரைட் எஃபர்ட். ஸோ ஒரு எஃபர்ட் போடணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கு எஃபர்ட் இருக்கணும். அந்த எஃபர்ட் இருந்தாதான் அதை நம்ம சக்சஸ்ஃபுல்லா முடிக்க முடியும். சரி, அப்ப எஃபர்ட்டுங்கிறதே ஒரு நல்ல விஷயம் தான். எல்லா இடத்துலயும் நம்ம எஃபர்ட் போட்டாகணும். அப்படி இருக்கும்போது அது என்ன நல்ல எஃபர்ட்? இப்போ மற்ற விஷயங்கள்ல நம்ம பார்த்தோம், ரைட் வியூ அப்படின்னா நல்ல கண்ணோட்டம். இப்போ நல்ல கண்ணோட்டம், கெட்ட கண்ணோட்டம் இருக்கு. அதே மாதிரி ரைட் இன்டென்ஷன், நல்ல நோக்கம், கெட்ட நோக்கம் இருக்கும். ஸ்பீச்லயும் சொல்லலாம் நல்ல பேச்சு, கெட்ட பேச்சு. செயல்லையும் சொல்லலாம் நல்ல செயல், கெட்ட செயல். வாழ்வாதாரத்திலையும் நல்ல வாழ்வாதாரம், கெட்ட வாழ்வாதாரம் இருக்கும். எஃபர்ட்ல எப்படி நல்ல எஃபர்ட், கெட்ட எஃபர்ட் இருக்க முடியும்? அப்ப எஃபர்ட்னாலே அது நல்ல விஷயம் தானே. முயற்சி தான் மெய் வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப முயற்சி எல்லா இடத்துலயும் இருக்கு. எந்த செயலா இருந்தாலும் ஒரு நல்ல செயலை நோக்கி நீங்க செய்யறதா இருந்தா கூட அதுக்கு முயற்சி வேணும். கெட்ட செயலை செய்யறதா இருந்தா கூட முயற்சி வேணும். ஒருத்தர் திருடுறேன் அப்படின்னு பிளான் பண்றான்னா கூட அவன் அதுக்கு பர்ஃபெக்டா பிளான் பண்ணி அதுக்கான எஃபர்ட் போட்டாதான் அவனால திருட்ட முடியும். அப்ப அது ஒரு கெட்ட செயலா இருந்தா கூட அதுக்கு நல்ல எஃபர்ட் தேவைப்படுது.
அப்போ எஃபர்ட்னாலே நல்ல எஃபர்ட்னு தான் வரும்பொழுது ஏன் பௌத்தத்துல ரைட் எஃபர்ட் அப்படின்னு சொல்லணும்? இந்த ரைட் அப்படிங்கிறது என்ன அர்த்தத்துல கொடுக்குது அப்படின்னா, இந்த ரைட் அப்படிங்கிறது இங்க நல்ல முயற்சிங்கிறத விட சரியான முயற்சி அந்த அர்த்தத்துல எடுத்துக்கணும். சரியான முயற்சி. இதுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா, ஒரு வயலினை நம்ம டியூன் பண்ணும்போது ஒவ்வொரு கம்பியும் அதுக்கு சரியான டென்ஷன்ல நம்ம வைக்கணும். அந்த சரியான இறுக்கத்துல தான் வைக்கணும். அப்பதான் அந்த நம்ம எதிர்பார்க்கக்கூடிய சத்தம் அந்த கம்பியில இருந்து வரும். அது ரொம்ப டைட்டா வச்சுட்டா அதனுடைய சத்தம் வேற மாதிரி இருக்கும். ரொம்ப லூஸா வச்சாலும் அதனுடைய சத்தம் வேற மாதிரி இருக்கும். நம்ம எதிர்பார்க்கிற டியூனிங் அதுல இருக்காது. ஸோ த ரைட் டென்ஷன் அப்படின்னா அந்த சரியான டென்ஷன் அர்த்தம். அப்போ முதல் கம்பியில அந்த ஒரு சரியான டென்ஷன் வச்சுட்டோம்னா அடுத்த கம்பியில அந்த டென்ஷனே சேம் டென்ஷன் வைக்க போறது இல்லை, வேற டென்ஷன் தான் வைப்போம். அப்போ அது தப்பான டென்ஷனா கிடையாது, அதுவும் சரியான டென்ஷன் தான். அந்த இடத்துல அதுக்கு தேவையான டென்ஷன் தேவைப்படுகிறது. இந்த மாதிரி ஒவ்வொரு சூழல்லையும் அந்தந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி எது சரியான அளவில் நம்ம முயற்சி மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது முடிவு எடுத்து பண்றது தான் அந்த சரியான முயற்சி. ஸோ இதை வந்து இது நல்ல பேச்சு, இது கெட்ட பேச்சு அப்படின்னு நம்ம வரையறுக்கிற மாதிரி, இது நல்ல செயல், இது கெட்ட செயல்னு வரையறுக்கிற மாதிரி, முயற்சியை நல்ல முயற்சி கெட்ட முயற்சின்னு நீங்க வரையறுக்க முடியாது. சரியான முயற்சின்னு தான் சொல்லணும். ஸோ அதிகமும் இல்லாமல் குறைவாகவும் இல்லாமல் தேவைக்கேற்ப செய்யுது. இது வந்து ஒரு மத்திய பாதை. அதுதான் பௌத்தத்தின் மத்திய பாதை. இப்போ வச்சா குடுமி சரச்சா மொட்டை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? வச்சா குடுமிங்கிறது எதை குறிக்குதுன்னா பிராமணிய கோட்பாடை குறிக்கிறது. ஸோ அந்த காலத்தில் வேத கலாச்சாரத்தில் எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் தொடர்ந்து கேளிக்கைகளும் எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் இருந்த ஒரு கலாச்சாரம். அதனுடைய எக்ஸ்ட்ரீம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா டோட்டலா துறவரம் போறது. அது வந்து ஜெயின கலாச்சாரம். அதான் மொட்டை. ஸோ வச்சா குடுமி சரச்சா மொட்டைன்னா நேரடியாக துறவி காட்டுக்கு போயிடுறது, எல்லா உலக வாழ்க்கையிலும் இல்லாம இருக்கிறது. இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் இல்லாம நடுவுல உலக வாழ்க்கையிலையும் ஈடுபட்டுக்கிட்டு அதே சமயத்துல மன நிம்மதியோடு வாழ்வது எப்படின்னு சொன்னதுதான் பௌத்தம். ஸோ அதனால்தான் அது சரியான முயற்சி. இந்த ரொம்ப டென்ஷன் கிடையாது, டென்ஷனே இல்லாம கிடையாது, நடுவுல சரியான முயற்சி அப்படிங்கிறது தான் இந்த அர்த்தத்துல வருது. அப்ப இது வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் மாறுபடும். நம்மளுடைய அன்றாட வாழ்வியல்ல நம்ம இந்த சரியான முயற்சிங்கிறது அந்தந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். அதற்கான அறிவை எந்த இடத்துல எத்தகைய முயற்சியை செய்யணுங்கிற அறிவை கொண்டு வர்றது தான் இந்த எண்வழி மார்க்கம். அப்போ இந்த இலக்கை அடையிறதுக்கு சரியான முயற்சி தான் ரைட் எஃபர்ட். ஸோ நம்மளுடைய இலக்கு என்ன, அதை அடையிறதுக்கு என்ன ஆப்டான முயற்சியை நம்ம கொடுக்க முடியுமோ அது வந்து சரியான முயற்சி. இப்போ வந்து ஒரு கூடைப்பந்துல பந்து எறியணும் அப்படின்னா ரொம்ப வேகமா எரிஞ்சா அது தெரிச்சு வந்துடும். அதே மெல்லமா போட்டோம்னா அந்த பந்துக்குள்ள போய் சேராது. அப்போ அந்த பந்துக்கு போறதுக்கு கரெக்டா எவ்வளவு ஃபோர்ஸ் வைக்கணும், எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கணும், எவ்வளவு ஹைட்ல போடணும்னு கால்குலேட் பண்றோம் பாருங்க. அந்த அறிவு நமக்கு வாழ்க்கையில ஒவ்வொரு இடத்துலையும் அந்த சரியான அளவுல நம்மளுடைய அன்றாட எண்ணங்களையும் செயல்களையும் செய்யும் பொழுது நமக்கு பிரச்சனை வராது அப்படிங்கிறது தான் சரியான முயற்சி. இப்போ இந்த சரியான முயற்சியில நம்ம ஈடுபடும் பொழுதுதான் நம்ம இலக்கை அடைய முடியும். அதனாலதான் நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம்ஸை வந்து பௌத்தம் சொல்றது கிடையாது. இப்போ நம்ம வந்து ஒரு பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது நம்ம ஒரு சேலத்துல பார்த்தோம். அப்போ பொய் சொல்லக்கூடாது அப்படின்னா அப்படியே ஒரு குருட்டுத்தனமா பொய் சொல்லக்கூடாதுன்னு பௌத்தம் சொல்லிடுச்சு, நான் எங்கேயுமே பொய் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறது கிடையாது. சரியான முயற்சிங்கிறது அந்த இடத்துல தான் சரியான இடம் பொருள் ஏவல் பார்த்து அதை அப்ளை பண்றது. இப்போ ஒரு சில இடங்கள்ல பொய் சொல்ல வேண்டி இருக்கும். இப்போ நான் ஏற்கனவே அந்த நல்ல பேச்சுல வந்து உதாரணம் கொடுத்துருந்தேன். இப்போ நம்ம வந்து ஒரு கொலைக்காரன் ஒரு குழந்தைய விரட்டிட்டு வரான் கொல்றதுக்கு. குழந்தை ஓடி வந்து நம்ம வீட்டுல மறைஞ்சிருச்சு. இப்போ அவன் பின்னாடியே வந்துட்டு இங்க ஒரு குழந்தை வந்துச்சா அப்படின்னு கேட்டா நாம வந்து நான் புத்திஸ்ட், நான் பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது, குழந்தை இங்கதான் இருக்கு அப்படின்னு நம்ம காட்டி கொடுக்க மாட்டோம். அந்த இடத்துல நம்மளுடைய நோக்கம் குழந்தையை காப்பாற்றுவது. அப்போ அங்க இல்லை எனக்கு தெரியாது நான் பார்க்கலன்னு நம்ம சொல்லலாம். அப்போ அப்படி சொன்னோம்னா அது பொய் ஆக்சுவலா. ஆனா அந்த இடத்துல அது ஒரு நல்ல நோக்கத்தில் போறதுனால அது சரி. அதனாலதான் திருக்குறள்ல கூட பொய்மையும் வாய்மை இடத்து புரைதீர் நன்மை பயக்கும் எனின் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நமக்கு அந்த பகுத்தறிவை பயன்படுத்தி ஒரு முடிவு எடுக்கிறது தான் சரியான முயற்சி. இப்ப இந்த சரியான முயற்சி எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னா, ஏன்னா நம்ம அடுத்து போக போறது பௌத்தத்தின் மிக முக்கியமான பகுதி, அதுதான் தியானம். அந்த மன ஒருங்கிணைத்தல், மனதை ஒருமுகப்படுத்தி
அதை தொடர்ந்து நிலைப்படுத்துதல். நம்ம சம்மா சமாதி, சம்மா சதி, அது ரெண்டையும் பண்ண போறோம். மனதை ஒருநிலைப்படுத்துதல். அந்த மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்காகத்தான் இவ்வளோ நேரமும் நம்ம ரெடி ஆயிட்டு வரோம். இப்ப நல்ல முயற்சிங்கிறது கடைசியா இருக்கக்கூடிய ஒரு ஏவுதளம் மாதிரி, லான்ச்சிங் பேட். அங்க வச்சுட்டு இப்ப நம்ம வந்து ரைட் எஃபர்ட் கொடுத்தோம்னா நம்ம மைண்ட் இப்போ ரெடி ஃபார் கெட்டிங் இன் டு தி நெக்ஸ்ட் ஸ்டேஜ். அப்ப அந்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போயிடுச்சுன்னா அது நேரா பௌத்தத்தின் இலக்கை நோக்கி போயிடும். பௌத்தத்தின் இலக்கு என்ன அப்படின்னா இந்த ரைட் வியூ, சரியான கண்ணோட்டம், இந்த உலகை பற்றிய சரியான கண்ணோட்டம், ஒவ்வொரு விஷயத்திலையும் சரியான கண்ணோட்டம், அதை நோக்கி தான் நம்ம போறோம். அது சரியான கண்ணோட்டம் இல்லாதனாலதான் நமக்கு பிரச்சனைகளே. ஒவ்வொரு விஷயத்திலும் அதனுடைய உண்மைத்தன்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாம வாழ முடியும். இட் பிகம்ஸ் லைக் அ நேவிகேஷன். நீங்க நல்லது கெட்டது அப்படிங்கிறத பிரித்து அறியக்கூடிய பகுத்தறிவு மட்டும் கிடைச்சிச்சு அப்படின்னா ரொம்ப ஸ்மூத்தா, எப்படி ஒரு கப்பல்ல வந்து அப்படியே அந்த ஸ்டியரிங்கை பிடிச்சிட்டு நேவிகேட் பண்ணிட்டே போயிடலாமோ ஸ்மூத்தா செயலிங்க, அந்த மாதிரி அந்த எண்வழி மார்க்கத்தோட சக்கரம் கூட கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கும். ஸோ அதை வந்து நேவிகேட் பண்ணும். ஸோ நமக்கு வந்து நல்லது கெட்டது இது ரெண்டையும் பிரித்து அறியக்கூடிய பகுத்தறிவை வளர்த்துக்கிறதுக்கு தான் நம்ம தியானம் பண்றோம். அந்த தியானத்துல நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தணும்னா அதுக்கு ரைட் எஃபர்ட் வேணும். அந்த ரைட் எஃபர்ட் போடுறதுக்கு முன்னாடி நம்ம மனசு வந்து நம்ம ஒழுக்கமா வச்சிருந்தா மட்டும்தான் அந்த கவனத்துக்கே கொண்டு வர முடியும். அதுக்கு நமக்கு நல்ல நோக்கம் வேணும். இந்த பௌத்தத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கம் வேணும். ஸோ இப்படி பாத்தீங்கன்னா இந்த எண்வழி மார்க்கம்ங்கிறது ஒன்றோட ஒன்று சார்ந்து இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் நம்ம வந்து இப்போ ரைட் எஃபர்ட்டுக்கு வந்திருக்கோம். இந்த ரைட் எஃபர்ட்டுங்கிறது ஒரு லான்ச்சிங் பேட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த எண்வழி மார்க்கத்திலே மிக முக்கியமான பகுதி இந்த ரைட் எஃபர்ட் தான். அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, இப்போ ரைட் எஃபர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து கல்டிவேஷன் ஆஃப் மைண்ட். நம்ம மைண்டை கல்டிவேட் பண்றோம், அதை வந்து வளர்க்குறோம். எப்படி அதை பண்படுத்தி ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி அது செல்றதுக்கு தயார்படுத்தும். அதுதான் ரைட் எஃபர்ட், ஒரு கல்டிவேஷன் ஆஃப் மைண்ட். என்ன பண்ணணும் அதுல அப்படின்னா இந்த ரைட் எஃபர்ட்ல பௌத்தத்தை பொறுத்த வரைக்கும் 4 பிரிவுகள் இருக்கு. இந்த 4 பிரிவுகள் தான் நல்ல முயற்சின்னு சொல்றோம். ஒண்ணு, தீய எண்ணங்களை நம்ம மனசுக்குள்ள வரவிடாம தடுக்கிறது. அடுத்தது, நல்ல எண்ணங்களை அதுல கொண்டு வர்றது மைண்ட்ல. மூணாவது, ஒருவேளை தீய எண்ணங்கள் வளர்ந்தா அவற்றை களைந்து எடுப்பது, அவரை அழிப்பது. அப்புறம் நல்ல எண்ணங்களை தொடர்ந்து வளர்ப்பது. ஏற்கனவே அதாவது தீய எண்ணங்கள் இது வரைக்கும் மைண்ட்ல உருவாகலைன்னா உருவாகாம தடுக்கணும். இப்ப அதுக்கு பதிலாக நல்ல எண்ணங்களை அங்க உருவாக்கணும். தீய எண்ணங்கள் ஒருவேளை உருவாயிடுச்சுன்னா அதை அழிச்சிடணும். நல்ல எண்ணங்கள் ஏற்கனவே அங்க உருவாகி இருந்ததுன்னா அதை வளர்த்தணும். இதுதான் இந்த 4 விஷயங்கள் அடங்கியதுதான் நல்ல முயற்சி. இதை வந்து அப்படியே நம்ம வந்து ஒரு விவசாய நிலத்துக்கு ஈக்குவேட் பண்ணி பார்க்கலாம். ஒரு நிலத்துல நம்ம வந்து பயிரிடணும், பயிர்களை வளர்க்கணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், அந்த நிலத்தை உழுது அங்க ஏற்கனவே இருக்கிற செடி அதெல்லாத்தையும் வந்து அப்ரூட் பண்ணிட்டு அதை வேரோட அதை களைஞ்சி எடுத்து அந்த உழுது அப்புறம் அதை அப்படியே காய வச்சுட்டு அந்த நிலத்துல அது மறுபடியும் வளராம பண்ணிடுறோம். ஸோ அப்போ ஒரு தீய நமக்கு தேவையில்லாத செடிகள் அங்க வளராம இருக்கிறதுக்கு தடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் அந்த மண்ணை தயார் பண்ணும். அதுக்கப்புறம் என்ன பண்றோம், நம்ம விதையை விதைச்சு அல்லது நாற்று நட்டு நல்ல நமக்கு தேவையான பயிரை அங்க நடுறோம். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, நாளடைவில் அந்த பயிர் வளர்ந்துட்டு இருக்கும்போது இடையில நமக்கு தேவையில்லாத செடிகள் களை வந்துச்சுன்னா அந்த களையை எடுக்கிறோம். அப்புறம் நம்ம செடியை நம்ம நல்லா வளர்த்து அறுவடை. இதுதான் வந்து ஒரு நிலத்தை வந்து நம்ம விவசாயம் பண்றது. அப்படியே அதே உதாரணத்தை நம்ம மனசுக்கு நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஒரு விளைச்சல் நிலத்துல நமக்கு என்ன தேவையில்லை, அதுல இருக்கக்கூடிய கிருமிகள், பூச்சிகள், களை, தேவையில்லாத செடிகள் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆனா எது வேணும், பூக்கள், காய்கள், பழங்கள். இதெல்லாம் அந்த தோட்டத்துல நமக்கு தேவைப்படுகிறது. அப்ப இதை பண்றதுக்கு என்ன வேணும், எதெல்லாம் தேவையில்லை எதெல்லாம் தேவை அப்படிங்கிற புரிஞ்சுக்கிறது தான் விவசாயம். அதுதான் அடிப்படை. அதே மாதிரி மனசை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா மனசுலயும் ஒரு சில விஷயங்கள் தேவையில்லை. எதெல்லாம் இருக்கக்கூடாது, இந்த இலக்கை நோக்கி நம்ம எண்வழி மார்க்கத்துல போகும் பொழுது நமக்கு எதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா பற்று, லஸ்ட், காமம் அது இருக்கக்கூடாது. வெறுப்பு, ஹேட் அது இருக்கக்கூடாது. அப்புறம் சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. அப்புறம் பரபரப்பு, ரெஸ்ட்லெஸ்னஸ், ஒரு மனசை ஒருநிலைப்படுத்தாம அங்கங்க அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறது, அந்த பரபரப்பு இருக்கக்கூடாது. அப்புறம் சந்தேகம் இருக்கக்கூடாது. இந்த 5மே வந்து நம்ம இலக்கை நோக்கி போறதுக்கு எதிரிகள். ஸோ அந்த தியானத்துக்கு எதிரிகள். அதனால நம்ம தியானம் அடுத்து உள்ள போறோம். இந்த எண்வழி மார்க்கத்தில் அடுத்த ஸ்டெப்பே வந்து தியானம். நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி நமக்கு தேவையான பகுத்தறிவை நம்ம வளர்த்துக்க போறோம். அதுதான் நம்ம விளைச்சல்.
அப்ப என்ன வரணும் நம்ம மைண்ட்ல அப்படின்னா, இது வந்து 10 பரமிதாக்கள். சீலம் ஒழுக்கம், தானம், அப்புறம் பற்றற்று இருத்தல் நெக்கமா. இந்த உலக வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நம்ம அதன் மேல அதீத பற்று வைக்காம பற்றற்று இல்லாம இருக்கிறது, இது நெக்கமா. அப்புறம் வீரியங்கிறது முயற்சி, தீவிர முயற்சி, விடாமுயற்சி. சாந்தம்ங்கிறது காந்திங்கிறது என்னன்னா, எந்த ஒரு விஷயத்து ஒரு கோபம் வருது அப்படின்னா உடனே பதிலுக்கு கோவப்படாம அதுக்கு ஆப்போசிட்டை போட்டு அதை சமன்படுத்துறது. ஸோ ஒரு நெருப்பை அணைக்கணும் அப்படின்னா தண்ணி தான் ஊற்றணும். அதே மாதிரி கோபம்னா அதுக்கு அன்பு செலுத்தணும். இந்த மாதிரி ஆப்போசிட்ல விஷயத்தை பயன்படுத்தி நம்ம தீய எண்ணங்களை தடுக்கிறது, அது காந்தி. அப்புறம் சமநிலை, உபேகா, ஒரு விருப்பு வெறுப்பு இல்லாத ஒரு சமநிலையோட மனசை பண்படுத்துறது. அப்புறம் அதுல கருணை வளர்க்கறது, அன்பு வளர்க்கறது, ஒரு மன உறுதியை கொண்டு வருது, விடாமுயற்சிக்கான மன உறுதி, ஆதித்தானா. அப்புறம் முதித்தாங்கிறது பரோபகாரம், அதாவது அடுத்தவங்களுடைய சாதனைகள்ல நம்ம சாதனை மாதிரி நினைச்சு சந்தோஷப்படுறது. கருணை எப்படி அடுத்தவங்க கஷ்டத்தை நம்ம கஷ்டம் மாதிரி நினைச்சு கஷ்டப்பட்டு அதை தீர்த்து வைக்கிறதுக்கு உதவி செய்யறோமோ, அதே மாதிரி பரோபகாரம் முதித்தாங்கிறது அடுத்தவங்க சந்தோஷத்தை நம்ம சந்தோஷம் மாதிரி நினைச்சு அதை கொண்டாடுறது. ஸோ இந்த பண்புகள் எல்லாத்தையும் நம்ம மனசுல விளைச்சல் கொண்டு வர்றது தான் தம்மம். அப்ப தேவையற்றதை தவிர்த்துட்டு தேவையானதை வளர்த்து எடுக்கக்கூடியது. இது கிட்டத்தட்ட ஒரு விவசாயம் தான், மனசில் ஏற்படக்கூடிய ஒரு விவசாயம். இதை நமக்கு செஞ்சோம்னா இந்த 10 நல்ல பண்புகளை நம்ம விளைச்சலா அனுபவிக்கலாம், அதை அறுவடை செய்யலாம். இதை செய்யல அப்படின்னா அது மன உளைச்சல். நல்லா செஞ்சோம்னா அது மன உளைச்சல். சரி, இந்த பாதை, இதுல வந்து தேவையற்ற தேவையான இந்த பாதையை எப்படி நம்ம முடிவு செய்யணும் அப்படின்னா, இது வந்து பகுத்தறிவு, அது ஃபுல்லா புரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு தேர்ந்தெடுப்பது. இது வந்து என்ன அப்படின்னா, எந்த ஒரு செயல் பின்னாடியும் அந்த செயலை பற்றி ஒரு புரிதல் இருக்கும், ஒரு தேவை இருக்கும், அதுக்கான சாத்தியம் இருக்கும். இதுவும் நம்ம ஏற்கனவே கடந்த வாரங்கள்ல பார்த்துருக்குறோம். அப்போ இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொருளை திருடுறதுக்கு ஒரு இடத்துல போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. யாரோ ஒருத்தர் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல திருட போறாரு. அப்ப திருட போகும் பொழுது அவருக்கு அந்த இடத்துல என்ன அது இருக்கக்கூடிய பொருள் வந்து என்னன்னே தெரியல, அது அவருக்கு பயன்படுமா படாதான்னே தெரியல அப்படின்னா அதை எடுக்க மாட்டாங்க. அது உண்மையிலே ஒரு விலை உயர்ந்த பொருளா இருக்கலாம், ஒரு ஆன்டிக்கா இருக்கலாம், ஒரு பழைய சிலை ஒன்று இருக்கலாம், அதனுடைய விலை வந்து பல கோடி ரூபாய் போகலாம். ஆனா இவனை பொறுத்த வரைக்கும் அதை பார்த்துட்டு அது ஒரு பழைய சிலை அப்படி தூக்கி அதை குப்பையில போட்டுட்டு மற்ற விஷயங்கள் எடுக்கலாம். அப்ப அவனுக்கு அதை பத்தி புரிதல் இல்லை. புரிதல் இல்லாததுனால அவன் எடுக்காம வரான், அதுக்காக அவன் நல்லவன் கிடையாது. அடுத்தது அவனுக்கு அங்க தேவையில்லாத ஒரு ஐட்டம் இருக்கு, அப்ப அதனால அவன் எடுக்கல, அதை விட்டுடுறான். அப்போ அது பேர் வந்து நல்லது கிடையாது, அப்பனா அவன் திருடலன்னு அர்த்தம் கிடையாது. இல்ல அங்க வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல போறான் ஒருத்தன், அவனுக்கு வந்து தேவையான பொருள் இருக்குது, அது அந்த ரொம்ப விலை ஜாஸ்தியான பொருளும் இருக்கு, ஆனா அதை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, அங்க எடுத்தா மாட்டிக்கும், சிசிடிவி இருக்கு, வெளியில செக்யூரிட்டி இருக்காங்க, எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அப்போ மனசுல திருடணும்னு தோணுது, ஆனா அதுக்கான சாத்தியம் இல்லாம அவன் திருடாம வெளியே வந்துடுறான்னா அவன் உடனே நல்லவன் அப்படி கிடையாது. இது எல்லாமே இருக்கணும், நமக்கு இந்த விஷயத்தை பற்றி புரிதல் இருக்கணும், அதுக்கான தேவை நமக்கு அந்த டைம்ல இருக்கணும். அதை எடுத்தா கூட யாரும் கேட்க போறது இல்லை, நம்ம எடுத்துருக்கலாம், அதை எடுத்துக்கிட்டு சுலபமா தப்பிச்சவன் வரலான்னு இருந்தோம், நம்ம இதை செய்யக்கூடாது அப்படின்னு நம்மளுடைய அறிவு தடுக்குது பாருங்க, நம்மளுடைய ஒழுக்கம் தடுக்குது பார்த்தீங்களா, அதுதான் பகுத்தறிவுள்ள தேர்வு. அப்படி ஒரு சூஸ் பண்றது தான் இந்த ரைட் எஃபர்ட். சரி, நம்ம எது நல்ல பாதைன்னு நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம். ஆனா நிறைய பேர் என்னன்னா அந்த நல்ல பாதையில போறதுக்கு தயங்குவோம். ஐயோ எல்லாரும் அப்படி பண்றாங்க, நம்ம மட்டும் இப்படி பண்ணா நம்மள ஏதாவது நினைப்பாங்க, நம்மளுக்கு இருக்கன்னு நினைச்சிருவோம். அந்த மாதிரி நம்ம யோசிச்சே நல்ல விஷயம் தெரிஞ்சும் நம்ம அதை போறதுக்கு தயங்குவோம். இதுக்குதான் புத்தர் வந்து நல்ல விஷயம்தான் பண்றதுன்னு முடிவு ஆயிடுச்சுன்னா அதுல வந்து உங்களுக்கு யாரும் துணை இல்லைன்னா கூட ஒரு காட்டு யானை எப்படி தனியா மெஜஸ்டிக்கா நடந்து வருமோ அந்த மாதிரி நல்ல பாதையில நீங்க கம்பீரமா தனியாளா கூட நடந்து போகலாம் அப்படின்னு நம்மளுக்கு ஊக்கம் அளிக்கிறார் புத்தர். அப்போ நம்மளுடைய சாய்ஸ் அது எதை பொறுத்து இருக்குன்னா நம்மளுடைய பகுத்தறிவை பொறுத்து இருக்கு. இந்த அறிவை பயன்படுத்தி இதை செஞ்சா நல்லது அப்படின்னு நம்ம உணர்ந்து அது நமக்கு எவ்வளோ தேவையா இருந்தா கூட கெட்ட பாதையில போகாம, எவ்வளோ அட்ராக்ஷன் நம்மளை வந்து கெட்ட பாதையை இழுத்தாலும், எத்தனை பேர் அதுல போயிட்டு இருந்தாலும் நல்ல பாதைன்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா அந்த நல்ல பாதையில தான் போடும். அதுதான் பௌத்தத்தின் ரைட் சாய்ஸ். இப்ப இதுக்கு வந்து புத்தர் வந்து ஒரு உவமை கொடுப்பார்.
ஒருத்தன் வந்து எந்த அளவுக்கு கவனமா இந்த பாதையை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உவமை என்ன அப்படின்னா, ஒரு நாட்டில் ஒரு சிறை கைதி இருக்கான். அந்த சிறை கைதி வந்து ஒரு பல ஆண்டுகள் சிறையிலே போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த காவலாளிகள் வந்து மன்னர்கிட்ட சொல்றாங்க. மன்னர்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இந்த சிறை கைதி வந்து கொஞ்சம் இப்ப திருந்துன மாதிரி தெரியுது, நாங்க வந்து அவரை விடுதலை பண்ணிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க, இல்ல கொன்னுடலாமா. அப்ப மன்னர் சொல்றாரு, இல்ல அவன் உண்மையிலே திருந்திட்டானா இல்ல இன்னும் திருந்தலையா அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு டெஸ்ட் வைப்போம் அப்படின்னு சொல்றாரு. என்ன டெஸ்ட் அப்படின்னா, ஒரு பாத்திரம் நிறைய எண்ணெய் எடுத்து அதுல அது ஃபுல்லா தழும்ப அதனுடைய விளிம்பு வரை எண்ணெயை நிரப்பிக்கிட்டு ஒரு திருவிழா நடக்கிற கிரவுண்டில் இவன் வந்து நடந்து போக சொல்லணும். திருவிழா கிரவுண்ட்னா ஒரு பக்கம் வந்து நிறைய அழகான பெண்கள் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த டான்ஸ் ஆடுறத பார்க்கறதுக்கு நிறைய பேர் குடி போதையிலையும் முரடர்கள் திருடர்கள் எல்லாமே வந்து அங்கே கூடி சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க பயங்கரமா. அப்போ இந்த இடத்துல இவனை வந்து நடக்க விட்டா ஒரு பக்கம் அட்ராக்ஷன் இருக்கும், அந்த பெண்களுடைய ஆட்டம் இருக்கும். இன்னொரு பக்கம் இவர்களுடைய கடுமையான சத்தமும் கூச்சலும் தன்னை வந்து டிஸ்ட்ராக்ஷன் பண்ணும், அவங்க மேல எரிச்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு பக்கம் அட்ராக்ட் ஆகி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஒரு பக்கம் டிஸ்ட்ராக்ட் ஆகி எரிச்சல் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இத்தகைய சூழல்ல அவன் அந்த எண்ணெய் கோவலையை எடுத்துக்கிட்டு நடந்து போகணும். அப்படி அவனை நடக்க விடுங்க. பின்னாடியே நீங்க வந்து ஒரு வாள் எடுத்துக்கிட்டு போயிடுங்க. ஒருவேளை ஒரு சொட்டு எண்ணெய் கீழே விழுந்தா கூட அவன் தலையை வெட்டிடுங்க. அப்படி ஒருவேளை எண்ணெயே சிதறாம அவன் கிரவுண்டை விட்டு வெளியே வந்துட்டான்னா அதோட அவனை ஃப்ரீயா விட்டுருங்க. அப்ப அவன் வந்து எந்த பாதை நல்ல பாதை கெட்ட பாதைன்னு தேர்ந்தெடுக்கக்கூடிய கவனம் அவன்கிட்ட இருக்கு. அவன் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்லயும் போயிட மாட்டான் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த மன்னர் சொன்னதாக புத்தருடைய ஓமை வந்து இருக்கும். அவருடைய சீடர்களுக்கு அவர் இதுதான் இத்தகைய கவனத்தோட நம்ம அந்த சாய்ஸ் சூசிங் தி ரைட் பாத்து வந்து இந்த அளவுக்கு கவனமா தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில கூட அப்படிதான் நிறைய விஷயங்கள் நம்மள ஒரு சைடு அட்ராக்ட் பண்ணும், இன்னொரு சைடு எரிச்சல் ஊட்டும். ஆனாலும் நம்மளுடைய இலக்கை நோக்கி நம்ம வந்து அதிக கவனத்தோட போல அப்படின்னா நம்மளும் அங்க அந்த சிறை கைதிக்கு வந்து அது உயிர் இழப்பு என்ன இருக்கலாம், நமக்கு உயிர் இழப்பு இல்லைன்னா கூட நம்மளுடைய சந்தோஷத்தை இழந்துருவோம், நம்மளோட மன நிம்மதியை இழந்துருவோம். அப்போ நம்மளுடைய இலக்கு ஏதோ அதை நோக்கி மட்டும்தான் போகணும். இடையில எவ்வளவோ அட்ராக்ஷன்ஸ் இருக்கலாம், எவ்வளவோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கலாம், அதை தாண்டி போகணும். எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி தான், நமக்கு அங்க சினிமா பார்க்கணும்னு ஆசை இருக்கும், இல்லை படிக்கிறது மேல வெறுப்பு இருக்கும். ஆனாலும் இதை எதுவும் இல்லாம நம்ம வந்து நோக்கம் வந்து படிக்கணும், அதை நம்ம எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும், அந்த நோக்கத்தோட போறது தான் சரியான கவனம். ஸோ அந்த கவனம் இருந்தாதான் நீ எந்த பாதைன்னு நீ கரெக்டா சூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது புத்தருடைய போகும். சரி, ரைட்டு. இப்ப இவ்வளவு கவனத்தோட இருக்கிறோம், இருந்தும் நம்ம கிட்ட தீய எண்ணங்கள் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அதை எப்படி அகற்றுறது, அதுக்கும் வந்து புத்தர் 5 வழிமுறைகளை சொல்றாரு. ஸோ புத்திசம்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா அது ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி தான். நம்ம சந்தோஷமா வாழணும், இந்த சமூகத்துல எல்லாருமே சந்தோஷமா வாழணும், எல்லா உயிரினங்களும் சந்தோஷமா வாழணும், அடுத்த தலைமுறையும் சந்தோஷமா வாழணும். அதனால்தான் ஈகோ சிஸ்டம் பத்தி கூட பேசும். அப்போ பௌத்தம்ங்கிறது என்ன அப்படின்னா இட்ஸ் ப்ளூ பிரிண்ட். அந்த ப்ளூ பிரிண்ட் வச்சுட்டா யார் வேணாலும் அதன்படி நடந்துக்கலாம். அப்போ எல்லாத்துக்குமே ஒரு ஃபார்முலா தான் கொடுக்குறாரு. அந்த எண்வழி மார்க்கமே ஒரு ஃபார்முலா தான், அதுக்குள்ள ஒவ்வொன்றுத்துக்கும் நமக்கு வந்து ஃபார்முலா இருக்கு. இப்போ தீய எண்ணங்கள் உள்ள வந்துருச்சு மனசுக்குள்ள, அதை எப்படி அகற்றுறது அப்படின்னா இந்த 5 மெத்தடை நம்ம அடாப்ட் பண்ணலாம். ஒண்ணு என்ன அப்படின்னா அதனுடைய காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். அந்த எண்ணம் வர்றதுக்கான காரணம் என்ன. ஏன்னா இந்த காரணம் புத்தரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே லா ஆஃப் டிபெண்ட் ஆரிஜினேஷன் தான், பத்திச்ச சமூகத்தா. அதாவது எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அது ஏதோ ஒரு காரணத்தினால தான் நடந்திருக்கும். அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கும், எதுவுமே தானா வர்றது கிடையாது. அதுக்கு முன்னாடி ஏதேதோ ஒரு சில விஷயங்கள் இருக்கிறதுனால தான் அது நடக்குது. அப்ப அதை பின்னோக்கி பார்க்கணும். பின்னோக்கி பார்க்கும்பொழுது அதனுடைய காரணம் தெரியும். அப்ப காரணம் தெரிஞ்சிச்சுன்னா அதை நம்ம கட் பண்ணிட்டோம்னா இந்த எண்ணம் போயிடும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் மெத்தட். அடுத்தது என்ன அப்படின்னா விளைவு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்க்கணும். இப்போ ஒருவேளை இந்த எண்ணம் வந்துருச்சு, நம்ம அதன்படி நடந்துக்கிட்டோம்னா எத்தகைய விளைவை அது ஏற்படுத்தும் அப்படின்னு முன்னாடி போய் பார்க்கறது. ஸோ ஒன்று வந்து பின்னாடி போய் பார்க்கறது, இப்போ வந்து முன்னாடி அது அந்த வேலையை நம்ம செஞ்சுட்டோம்னா என்னென்ன நடக்கும் அப்படின்னு அந்த விளைவுகளை பார்த்து, கடுமையான விளைவுகள் இருந்தால் நமக்கு ஒரு பயம் வரும் இல்லையா, அப்போ அதை பயந்துட்டு அந்த எண்ணம் நம்ம விட்டு போயிடும் அப்படிங்கிறது இது ரெண்டாவது. இன்னொன்று என்ன அப்படின்னா ஒரு கெட்ட எண்ணம் வருது அப்படின்னா அதுக்கு நேர் எதிராக, இப்போ வந்து ஆப்போசிட், ஒன்று வந்து பின்னாடி பார்க்கறது, இன்னொன்று முன்னாடி பார்க்கறது, இப்போ ஆப்போசிட்ல பார்க்கறது. ஆப்போசிட்டா எப்படின்னா
இப்போ ஒருத்தவங்க மேல கோபம் வருது அப்படின்னா, அப்ப அந்த கோவப்படுற நபர் வந்து ஏற்கனவே நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருப்பான். அதை யோசிக்கணும். அதை யோசிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா கோபம் போயிடும். அடடா, இவர் தானே போன மாசம் நமக்கு வந்து பணமே இல்லாதப்ப நமக்கு வந்து பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு வரும்போது, அப்போ இப்போ இந்த செகண்ட்ல இருக்கக்கூடிய கோபம் வந்து போயிடும். ஸோ இது வந்து காந்தின்னு நான் ஏற்கனவே சொன்னதுதான். ஒரு எண்ணத்தோடைய இப்போ ஒரு கெட்ட எண்ணம் வருதுன்னா அதுக்கு ஆப்போசிட்டா இன்னொரு நல்ல எண்ணத்தை நம்ம மனசுல வளர்த்துக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்கா நியூட்ரலைஸ் ஆயிடும், நல்லிஃபை ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, 4வது வழி என்ன சொல்றாருன்னா, டிஸ்ட்ராக்ஷன். நம்ம வந்து திசை திருப்பிக்கணும், அந்த வேலையை இக்னோர் பண்ணிடுது, அது பார்க்கவே கூடாது. அப்ப எப்படி இக்னோர் பண்றது அப்படிங்கிறது அது ஒரு வழி. இப்போ அதுக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நம்ம வந்து நம்ம ஒரு கவனத்தை வந்து வேற பக்கம் செலுத்திட்டோம் அப்படின்னா இந்த கெட்ட எண்ணம் நம்ம மனசுல வந்து இன்னொன்னு வளர்ந்து வளர்ந்து நம்மள அது மேல ஒரு அதீத பற்றை ஏற்படுத்துறதை நம்ம தடுத்துக்கலாம். அப்புறம் 5வது, ஒரு சில கட்டுப்படுத்தும் வழியையும் புத்தர் சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த 5 தான் நமக்கு வந்து தீய எண்ணங்களை அகற்றுறது. இது என்னன்னா ஒன்னொன்னா நான் கொஞ்சம் ஒரு உதாரணத்தோட எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து காரணம் என்ன? ஸோ நான் சொன்ன மாதிரி பத்திச்ச சமூகத்தா லா ஆஃப் டிபெண்டன்ட் ஆரிஜினேஷன். ஸோ எந்த ஒரு எண்ணம் வருதுனாலும் அதுக்கு முன்னாடி அதை வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதை வந்து நம்ம பகுதி பகுதியா பிரிச்சு பார்க்கும் பொழுது நமக்கு அந்த எண்ணத்துல இருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றேன். ஒரு உதாரணம் எடுத்துக்கிறேன். உதாரணம் வந்து ஒரு காமச்செயல் நோக்கி நம்மளுடைய மனசுல எண்ணம் வருது, ஒரு ஒழுக்கமற்ற காமச்செயல். அது வந்து பஞ்சசீலத்துல இருக்கு இல்லையா, காமேசு மிச்சசாரா. அப்போ அந்த மாதிரி ஒரு ஒழுக்கமற்ற காம செயல் மனசுக்குள்ள வந்துருது அப்படின்னா, இப்போ எப்படி நம்ம அதுல இருந்து வெளியே வர்றது அப்படின்னா, அப்போ அதனுடைய ஏன் அந்த எண்ணம் வருது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நம்ம புத்தர் பொறுத்த வரைக்கும் பஞ்சகந்தா, 5 தொகுப்புகள் தான் நம்மளுடைய உடம்பு. என்ன அந்த 5 தொகுப்புகள்னா, எண்ணத்துல 4: விண்ணா, சன்னா, வேதனா, சங்காரா. இது நம்ம என்னன்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். சுருக்கமா சொல்கிறேன். விண்ணாங்கிறது நம்மளுடைய உணர்வுகள், இந்த 5 புலன்கள். 6வது புலன் நம்மளுடைய மனசு, இந்த ஐடியா. ஸோ இப்போ இந்த 5 புலன்கள் மூலம் ஏதாவது ஒன்றை உணர்றது, இல்ல மைண்ட்ல இருந்து திடீர்னு எதையாவது ஒன்று ஞாபகம் வச்சு யோசிச்சுக்கிறது. அப்போ அப்படி வந்துருச்சுன்னா அது வந்து விண்ண. ஸோ இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் ஒரு அழகான பெண்ணை பார்க்குறாங்க. பார்க்க உடனே அந்த பெண்ணுடைய உருவம் வந்து தெரியுது இவனுக்கு. அடுத்தது சன்னா. சன்னானா வந்து புரிதல். புரிதல் வந்து என்ன? அப்போ அதை பத்தின புரிதல். அப்ப அந்த பொண்ணு அழகா இருக்கு, வெள்ளையா இருக்கு அப்படின்னு அந்த ஒரு புரிதல் வந்துருது. அப்புறம் அதுல வேதனை. வேதனைங்கிறது அப்போ நமக்கு ஒரு ஃபீலிங் வரும், இது நல்லா இருக்கும், இல்ல நல்லா இல்லை அப்படின்னு. அதை பற்றின ஒரு அபிப்பிராயம் உருவாகும். இந்த அபிப்பிராயம் தான் அடுத்த வாட்டி ஒரு அந்த சூழல் வரும் பொழுது, அந்த பெண்ணை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு செக்ஷுவல் டிசையர் வருது, ஒரு காம இச்சை வருது. இப்ப இந்த சீக்வன்ஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இதை பிரேக் பண்ணி பார்க்கறது. அதுதான் எப்படின்னா, இந்த விண்ணா, சன்னா, வேதனா, இது 3ம் நம்ம மனசு சார்ந்தது. நம்மளுடைய உடல் உறுப்புகள் தான் அந்த உணர்வு 5 புலன்கள். அதுல நம்மளுடைய புலன்கள், அதுல கிடைக்கக்கூடிய விஷயத்த நம்ம உணர்றோம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் சன்னா, அதுவும் வந்து நம்மளுடைய மூளை சம்பந்தப்பட்டது, நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம். அப்புறம் வேதனை, அது ஒவ்வொன்றுலையும் நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். அது ஒரு பிளசண்டா இருக்கலாம், இல்லை அன்பிளசண்டா இருக்கலாம். இப்போ பறவைகள் பார்க்குறோம், மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு இசை கேட்குறோம், மனசு சந்தோஷமா இருக்கு. ஒரு பறவை பார்க்குறோம், இன்னொரு பறவையை பார்க்குறோம். ஒரு பறவை வந்து பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு ரிலாக்ஸ்டா இருக்கு, இன்னொரு பறவையில் பெருசா ஒன்றும் ஈடுபாடு இல்லாமல் இருக்கலாம். பட் அதுக்காக அதை வெறுக்கும் அப்படின்னு கிடையாது. ஆனா இது 3 வந்து நம்மளுடைய சம்மந்தப்பட்டது. ஆனா சங்காரா அப்படிங்கிறது ஒவ்வொரு மனசுலயும் இன்னொருத்தர் விதைச்சது, இந்த சமூகம் சேர்ந்து விதைச்சது. அது நான் ஒரு உதாரணத்தோட சொல்றேன் பாருங்க. இப்போ இந்த பெண் உதாரணமே எடுத்துக்குவோம். இப்போ வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், வெள்ளையா இருக்கணும், ஒல்லியா இருக்கணும், அவங்க ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நமக்கு பழகி இருக்கு. ஸோ அப்படியெல்லாம் இருந்ததுன்னா அழகு அப்படின்னு நம்ம மைண்ட்ல தோணுது. இது எதனால தோணுது? இது ஏற்கனவே நமக்கு அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்ப நம்மளுடைய 5 புலன்கள் மட்டும் எடுத்துக்கிட்டோம், ஒரு இனிப்பே எடுத்துக்கிட்டோம்னா கூட இனிப்பு, கசப்பு, அது ஒரு சுவை. அறுசுவையில அது ஒரு சுவை. இனிப்பு வந்து நம்மளுடைய விண்ணா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், நம்மளுடைய நாக்கு அது இனிப்பு, அது உணருது. மூளை இது இனிப்பு அப்படின்னு புரிய வைக்குது. அது கம்பேர் பண்ணி ஏற்கனவே நம்மகிட்ட இருக்கக்கூடிய இனிப்புகள்ல கொண்டு வருது. வேதனாங்கிறது அது நல்லா இருக்கு அப்படின்னு கொண்டு வருது. ஆனா சங்காரா என்ன அப்படின்னா, அது வந்து நமக்கு எப்படி அந்த உணர்வுகளை வந்து இது நல்லது கெட்டதுன்னு பிரிக்கிறதுக்கு எப்படி மூளை பழகி இருக்குன்னா, சின்ன வயசுல இருந்தே அப்படி நம்ம பழகப்பட்டிருக்கோம். நம்ம அம்மா,
நம்ம சுற்றியுள்ளவர்கள் எல்லாருமே இனிப்பு வச்சுட்டு இனிப்பு சூப்பரா இருக்கு அப்படின்னு நம்ம சுத்தி 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 கேட்க 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 நம்ம மனசுல வந்து இனிப்புனா நல்லது அப்படின்னு ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் ஆயிடுது. அதே மாதிரி கசப்புனா ஐயா கசக்குது அப்படின்னு சின்ன சின்ன வயசுல இருந்தே நமக்கு எல்லாரும் சுத்தி இருக்கவங்க எல்லாம் சொல்றதுனால கசப்பு அப்படின்னாலே அது வெறுப்பு அப்படின்னு நம்ம மைண்டுக்குள்ள வந்துடுது. இல்லைன்னா ரியாலிட்டியை படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உணர்வை மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை எங்கே யாருடைய டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் வளருதுன்னா அதுக்கு இனிப்பும் ஒண்ணுதான் கசப்பும் ஒண்ணுதான். அது அது சுவைகள்ல அது ஒரு சுவை, இது ஒரு சுவை, அவ்வளவுதான். ஆனா அந்த சங்காராங்கிறது நம்ம சமூகம் நம்ம மேல ஏற்படுத்தி இருக்கிறது. அப்ப இதனாலதான் நம்ம அழகுங்கிறது வந்து நம்ம சுத்தி உள்ளவர்கள் நம்ம மேல போடுறது. அப்ப அதை போடும்போது என்ன ஆகுது? இப்போ வெள்ளை ஒரு அழகு அப்படின்னா அப்ப ஆப்பிரிக்கால இருக்கிறவங்க எல்லாருமே அப்போ யாருமே அழகு கிடையாதா? அப்ப அங்க லவ் மேரேஜே நடக்காதா? ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ்வே நடக்காதா? அப்ப எப்படி அங்க மட்டும் நடக்குது? இங்க ஏன் நம்ம ஏன் அப்படின்னு நினைக்கிறோம்? வெள்ளையா இருக்கிறது அழகுன்னு நினைக்கிறோம், வெள்ளையா இருக்கிறவங்க உயர்ந்தவன் நினைக்கிறோம். ஏன்னா அத்தகைய ஒரு சங்காரா, அது வந்து ஆல்ரெடி ஒப்பீனியன், மென்டல் ஃபார்மேஷன், ஒரு அபிப்பிராயம் உருவாயிருக்கு நமக்கு. அது எப்படி உருவாயிருக்கு? எப்பயுமே வந்து ஆட்சி செய்யறவனை நம்ம உயர்வா பார்ப்போம். அதனாலதான் மன்னா ராஜா ராஜா மாதிரி இருக்கு. நம்ம குழந்தை கொஞ்சம் போது கூட ராஜா மாதிரி. ஸோ ராஜான்னா நமக்கு வந்து உயர்வு. அப்ப ஆட்சி செய்யறவனை வந்து நம்ம உயர்வா பார்க்கக்கூடிய மனநிலை நமக்கிட்ட சங்காரா அது வந்து உருவாகி இருக்கு. அப்போ நமக்கு யார் முதல்ல இருந்தது? முதல்ல சிந்து நாகரிகம் இருக்கும் பொழுது இங்க எல்லாருமே பூர்வகுடி மக்கள் தான். எல்லாருமே கருப்பு திராவிட இனம், அது நாகர்கள் இனம். அதுக்கப்புறம் வெளியில இருந்து வந்தது வந்து ஆரியர்கள். அவர்கள் வந்து வெள்ளையா இருந்தாங்க, உயரமா இருந்தாங்க, மூக்கு ஷார்ப்பா இருந்தது. அப்ப அவங்க வந்து நம்மள ஆட்சி செஞ்சான். இங்க வந்து அவங்களுடைய ஆயுதம் மூலம் இங்க இருக்கக்கூடிய மக்களை கட்டுப்படுத்தி ஆட்சியில கொண்டு வந்ததுனால அப்ப அவன் ஆட்சியாளராகும். அப்ப இங்க இருக்கிற மக்கள் மனசுல கொஞ்சம் கொஞ்சமா அவன் வெள்ளையா இருக்கிறவன் ஆட்சியாளர், சோ வெள்ளையா இருக்கிறவன் உயர்ந்தவன். அப்ப அது மேல ஒரு உயர்வான ஒரு அபிப்பிராயம் நம்ம மேல உருவாகுது. அதன் பிறகு வந்தது வெள்ளைக்காரன் தான், அவனும் வெள்ளையா இருந்தான், அவனும் ஆட்சி செஞ்சான். ஸோ நம்ம அந்த கலோனியல் மைண்ட் செட் அப்படியே இருக்கணும், அவன் வெள்ளையா இருக்கிறவன் உயர்ந்தவன் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து இப்ப இருக்கக்கூடிய மீடியாக்கள், சினிமா, உங்களுடைய டிவி சேனல், சோசியல் மீடியா எல்லாமே வெள்ளையா இருந்தா அழகு அப்படின்றத நமக்கு மேல மைண்ட்ல சொருகிடுது. அப்போ என்ன பண்றோம்? வெள்ளையா யாருன்னா பார்த்த உடனே ஒரு அட்ராக்ஷன் வருது. ஸோ இது வந்து சங்காரா. இந்த சங்காரா அதுதான் வந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் அப்படின்னு புத்தர் சொல்றாரு. அதுதான் பௌத்தத்தின் அடிப்படை. இப்ப இந்த சங்காரா இல்லை அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஒரு பொருள் மேல ஒரு இச்சை வர வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அந்த சங்காராவை பிரேக் பண்ணணும். சங்காராவை எப்படி பிரேக் பண்ணணும்? அப்ப அதுக்குதான் புத்தர் சொல்றது அனிச்சா அனாத்தா துக்க, இதை பத்தின புரிதல் இருந்தா நமக்கு சங்காரா உருவாகாது. அனிச்சா என்ன? எல்லாமே நிரந்தரம் கிடையாது. அப்போ இந்த அழகுங்கிறது நிரந்தரம் கிடையாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அப்போ ஒரு பொண்ணை பார்க்குற ஒரு அட்ராக்ஷன் வருது அப்படின்னா அது கடந்து போகும்போது அடுத்த செகண்ட் நம்ம அதை தாண்டி போயிடுவோம். அப்போ அதுக்கு மேல ஒரு ஆர்வத்தை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது அனிச்சா, இது இம்பர்மனன்ட் அப்படிங்கிற புரிதல் நம்ம மைண்ட்ல இருந்துச்சுன்னா நம்ம அது மேல ஒரு ஈடுபாடு வைக்க மாட்டோம். இது அனிச்சா. அடுத்து அனாத்தா. அனாத்தா என்ன அப்படின்னா நான் என்னோடது, இது அது அவனோட இது அப்படிங்கிற வேறுபடுத்தி பார்க்கறது இருக்கக்கூடாது. நான் செல்ஃப், எல்லாருமே ஒண்ணுதான். இப்ப அந்த பொண்ணை பாக்குறோம், அந்த இடத்துல நம்மளுடைய குழந்தையோ அல்லது நம்மளுடைய மனைவியோ நம்மளுடைய சகோதரியோ அங்க வச்சு பார்த்தோம்னா அந்த எண்ணம் வருமா? வரக்கூடாது இல்லையா? அப்போ நம்ம குழந்தை போகும்போது அந்த குழந்தையோட விருப்பத்துக்கு மீறி யாராவது பலாத்காரம் பண்ணா நம்ம அதை விரும்புவோமா? விரும்ப மாட்டோம்ல. அப்ப நமக்குன்னா மட்டும் ஒண்ணு, அடுத்தவங்களுக்குலாம் இன்னொன்னா. அப்ப இந்த ஒரு புரிதல் அனாத்தா வந்துச்சுன்னா நமக்கு வந்து அத்தகைய ஒரு ஒழுக்கமற்ற காம இச்சை வராது. அப்ப இந்த மாதிரி அடுத்தது வந்து இந்த சங்காராவை நான் வளர விட்டேன்னா எனக்கு வந்து துக்கத்தில் கொண்டு போய் முடிச்சிடும், அதனால நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா அதுக்கு போக மாட்டேன். ஸோ ஒரு ஒழுக்கமற்ற காமச்செயல் இச்சை நம்ம மனசுல வருதுனாலே அதை இப்படி பிரேக் பண்ணி பார்க்கறதுக்கு பழகிடணும் நம்ம. இதுதான் லா ஆஃப் டிபெண்டன்ட் ஆரிஜினேஷன். ஸோ இங்க வந்து ஏற்கனவே எனக்கு இது அழகுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால தான் என் மைண்ட்ல இப்படி வந்திருக்கு. ஆனா ஆக்சுவலா அப்படி இருக்கா? இல்லையே, இதெல்லாம் இம்பர்மனன்ட் தானே, இது என்ன என்னோடது மட்டுமா? இப்படி நம்ம யோசிக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா 5வது மூலப்பொருள் என்ன? பஞ்சகந்தால 4 கந்தா இங்க பார்த்துட்டோம். 5வது கந்தா வந்து அதுதான் ரூபா. நாம ரூபா, இதெல்லாம் நாமங்கிறது மனசு சம்பந்தப்பட்டது, அது ரூபா, பாடி. இப்ப இந்த இச்சை வருது அப்படின்னா அது வந்து எதன் மேல இச்சை வருதுன்னா பாடி. பாடிங்கிறது என்ன? அது ஒரு திடப்பொருள், திரவ பொருள், வாயு, வெப்பம் கலந்த ஒரு பொருள், அது ஒரு மெட்டீரியல். அதனாலதான் வந்து அதை நம்ம அது மேல இச்சை வைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அங்க பிரேக் பண்ணி பார்க்கணும். எப்படி இதை பார்க்க முடியும்? நான் ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளே சொல்றேன். நம்ம வெளிச்சம் ஷெரீன் அவங்கள பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்க இருக்கீங்க. வெளிச்சம் ஷெரீன் வந்து ஒரு தடவை
ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிளாஸ்க்காக போயிருக்கிறாங்க. எந்த டிபார்ட்மெண்ட்டுன்னு நான் சொல்ல விரும்பல. ஏன்னா அந்த டிபார்ட்மெண்ட் சொன்னேன்னா அப்புறம் உங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட் மேல ஒரு சங்காரா உருவாயிடும், ஒரு அபிப்பிராயம் உருவாயிடும். அதனால அதை நான் சொல்லல. ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்காங்க மோட்டிவேஷனுக்கு. அந்த மோட்டிவேஷனுக்கு போகும்பொழுது அங்க மேல் ஸ்டாஃப், ஃபீமேல் ஸ்டாஃப் இருந்திருக்கிறாங்க. இவங்க மோட்டிவேஷன் கிளாஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற ஃபீமேல் ஸ்டாஃப் கூட ஜஸ்ட் இன்ட்ராக்ஷன், உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் நான் அட்ரஸ் பண்றேன் அப்படிங்கும் போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்க இருக்கிற மேல் ஸ்டாஃப் வந்து எங்களை வந்து பின்னாடி தட்டிடுறாங்க. அவங்க எல்லாம் உயர் அதிகாரிகளா இருக்கிறனால எங்களால வந்து எதிர்த்தும் பேச முடியல. ஆனா அதே சமயத்துல அது ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு, அன்பிளசண்டா இருக்கு ஒர்க்கிங் அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு கம்ப்ளைண்ட். இது எதையாவது நீங்க அட்ரஸ் பண்ணி பண்ண முடியுமான்னு பாருங்க. உடனே இவங்க வந்து பேசியிருக்காங்க, எல்லாரையும் உட்கார வச்சு பேசுறாங்க. அப்போ வந்து இந்த பின்னாடி பேக்ல தட்டுறதை வந்து ஒரு விஷயமா சொல்லி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பேக்ல போய் தட்டுறீங்களே, அந்த பேக்குங்கிறது என்னது? அது ஒரு உறுப்பு. அந்த உறுப்பு எதுக்கு பயன்படுது? அது வந்து மோஷன் போறதுக்கு பயன்படுற உறுப்பு. அதுல இருந்து கேஸ் வரும், ஃபிளாட்டஸ், அதாவது காற்று. அந்த காற்று வந்து ஃபவுல் ஸ்மெல்லிங், மோசமான ஸ்மெல்லோட இருக்கக்கூடிய ஒரு காற்று. அந்த காற்று வர ஒரு உறுப்பு, மோஷன் வர உறுப்பு. அதுல போய் நீங்க என்ன பெரிய அட்ராக்ஷன் பண்ணிட்டு நீங்க அதை தட்டுறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இது கேட்டு முடிச்சுட்டு அந்த செஷன் முடிஞ்சிடுச்சு. அடுத்த மாசம் அங்க போகும்போது அங்க இருக்கிற மேல் ஸ்டாஃப் எல்லாம் வந்து இவங்க ஷெரீன் கிட்ட கேட்டிருக்காங்க, சரி நீங்க பாட்டு இப்படி சொல்லிட்டு போயிட்டீங்க, எங்களுக்கு இப்ப பார்த்தாலே அந்த மோஷன், ஸ்மெல்லு, கேஸ் இதுதான் ஞாபகத்துக்கு வருது. எங்களால அதை பத்தி அப்படி யோசிக்க கூட முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ இந்த இதுதான் வந்து பைபிள்ல கூட இது ஃப்ளஷ், ஒரு லஸ்ட்ங்கிறது வந்து ஃப்ளஷ் மேல, இது நத்திங் பட் ஃப்ளஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வெறும் ஒரு சதை. இது இப்போ நான் ஷெரீன் கிட்ட கேட்டேன், எப்படி ஷெரீன் இந்த மாதிரி நீங்க சொல்ல முடிஞ்சது, நல்ல நல்ல ஒரு அப்ரோச்சா இருக்கே அப்படின்னு கேட்டேன். டாக்டர், அது நான் பௌத்தத்துல இருந்து எடுத்தது தான். அனந்தா வந்து பிரகிருதிங்கிற பொண்ணு அனந்தர மேல காதல் கொண்டு அனந்தரை திருமணம் செய்ய போகும்பொழுது புத்தர் இப்படிதான் எக்ஸ்பிளைன் பண்றாரு. உனக்கு அனந்தர் கிட்ட எது பிடிக்குது அப்படின்னா, எனக்கு அவருடைய மூக்கு பிடிக்குது, அவருடைய வாய் பிடிக்குது, அவருடைய நடை பிடிக்குது அப்படின்னு. அப்ப புத்தர் ஒவ்வொன்றுத்துக்கும் அதை கவுண்டர் கொடுப்பாரு. மூக்குல இருந்து சளி இருக்கு, வாயில வந்து எச்சில் இருக்கு, அவன் உடம்புல வந்து மோஷனும் காத்தும் யூரினும் தான் இருக்கு. இதுல எது நீ விரும்புற அப்படின்னா, அப்போ வந்து அப்ப என்ன விரும்பணும்னா மனசு தான். மனசு என்ன? அவனுடைய மனசு வந்து பௌத்தத்துல ஈடுபட்டிருக்கு. நீ உண்மையிலே விரும்பினா நீயும் இந்த தம்மத்துல ஈடுபடு அப்படின்னு உடனே அவங்க மொட்டை அடிச்சுட்டு பிரகிருதியை வந்து பிக்குனி ஆயிடுறாங்க. இதுதான். ஸோ இது புத்தருடைய அப்ரோச். ஒரு கெட்ட விஷயம் நம்ம மனசுல வருது அப்படின்னா அதை வந்து நம்ம அந்த லா ஆஃப் டிபெண்ட் ஆரிஜினேஷன் படி அது எதனை பொறுத்து இருக்கு, என்னென்ன அம்சங்கள்லாம் பொருந்திய ஒரு விஷயம் நமக்கு வந்து ஆசை கொடுக்குதுன்னா அந்த விஷயம், அந்த அம்சங்களை நம்ம கூறா பிரிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு யதார்த்த உண்மை தெரிஞ்சிடும், அந்த ஆசை நம்மளை விட்டு போயிடும். ஸோ இது வந்து லா ஆஃப் டிபெண்ட், அதாவது ஒரு விஷயத்த பின்னோக்கி பார்த்து அதனுடைய பகுதிகளை பிரிச்சு பார்க்கறதன் மூலம் நம்ம வந்து கெட்ட விஷயங்களை கொண்டு போயிருக்கோம். இது மாதிரி நல்லா நிறைய விஷயங்களுக்கு நீங்க அப்ளை பண்ணி பார்க்க முடியும். நான் எடுத்துக்கிட்டது இதுல வந்து அந்த செக்ஷுவல் வயலன்ஸ். ஏன்னா நீங்க நியூஸ் பேப்பரை திறந்தீங்கன்னா இதுதான் அதிகபட்சம்னா இருக்கிறது. ஒரு காதலிக்க மறுத்த பெண்ணை வந்து கழுத்தை எடுத்து கொலை, இல்லைன்னா ஆசிட் பீச், இல்லைன்னா வந்து லவ் ஃபெயிலியர்ல தற்கொலை, இல்லைன்னா கள்ளக்காதல்ல கொலை, தற்கொலை, இந்த மாதிரி கற்பழிப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து செக்ஷுவல் ரிலேட்டடா தான் இருக்கும் நியூஸ் பேப்பர்ஸ்லேயே. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சமூகத்தில் அதிக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இதை நம்ம இப்படி பிரிச்சு பார்த்தோம்னா நமக்கு தெரியும். ஏன்னா இதெல்லாமே சங்காரா நம்ம ஃபீடின் ஆகுது, நம்ம மைண்ட்ல இப்படித்தான் உருவாகி இருக்கு. இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்லுவேன். ஒரு சைனாக்காரன் வந்து ஒரு பாம்பை பார்த்தான்னா என்ன பண்ணுவான், அவனுக்கு வந்து அதை சாப்பிடணும்னு தோணும். ஏன்னா அவனுக்கு ஒரு ஃபுட்டு அது, பாம்பு நமக்கு ஃபுட்டு அங்கே போகுது, அதை பிடிச்சி நம்ம சாப்பிடலாம். அதே நமக்கு வந்து பாம்பை பார்த்தோன்னா பயம் வரும், ஐயோ அது வந்து நம்மளை கடிச்சிட போகுது அப்படின்னு. ஒரு சிலருக்கு பாம்பை பார்த்தோடனே சாமி அதை நம்ம கும்பிடணும்னு தோணும். ஸோ இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி நம்ம மைண்ட்ல இருக்கிறத வச்சுதான் அங்க வந்து அந்த டிசையரே உருவாகுது. அவனுக்கு பாம்பை பார்த்த உடனே என்ன எமோஷன் வருது, அதை சாப்பிடணும், பிடிக்கணும் அப்படின்னு பசி வருது அவனுக்கு. நம்மளுக்கு பாம்பை பார்த்த உடனே பயம் வருது, இன்னொருத்தருக்கு பாம்பை பார்த்த உடனே பக்தி வருது. இதெல்லாம் எதனால? சங்காரா ஏற்கனவே ப்ரீஃபார்ம்டு நம்ம மைண்ட்ல அதெல்லாம் ஃபீட் இன் பண்ணி வச்சிருக்காங்க யாரோ. அப்போ அது மாதிரி தான் நமக்கு ஃபீட் இன் பண்ணி வச்சிருக்கிற விஷயம், பெண்ணுன்னா அழகு, அது ஒரு காம பொருள் அப்படின்னு. அதனால பொண்ணை பார்க்க உடனே நமக்கு அந்த காம இச்சை வருது. அது பெண் வந்து ஒரு மனிதன், அவன் வந்து இன்னொரு சக மனிதர் அப்படின்னு நமக்கு ஃபீட் இன் ஆச்சுன்னா நம்ம வந்து மூவில எல்லாத்துலையும் நம்மளுடைய வளர்ற சூழல்ல அத்தகைய ஒரு படிப்பினை நமக்கு ஒரு டீச்சிங் கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம வந்து ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது நம்மளுடைய கண்ணோட்டம் என்ன, ஒரு சக மனிதன், பேசணும், நமக்கு தேவையானது கேட்கணும், அவங்களுக்கு தேவையானது செய்யணும் அப்படின்னு
மதிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை வரும். ஓகே, சரி, இது அடுத்த விஷயம். அடுத்தது என்ன அப்படின்னா, ரெண்டாவது மெத்தட். சரி, ஒரு மெத்தட் வந்து இப்படி பிரிச்சு பார்த்து அந்த எண்ணத்திலிருந்து வெளியே வர்றது. இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, அதனுடைய விளைவு என்னவா இருக்கும். சப்போஸ் நம்ம இந்த மாதிரி நடந்துருச்சு, அஹ், ஒரு எண்ணம் வருது, அந்த எண்ணத்தை வந்து நம்ம செயல்படுத்த போறோம் அப்படின்னா, அதை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி என்ன நடக்கும். இப்போ ஒரு பொருளை வந்து திருடுறோம் அப்படின்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஒருவேளை நம்ம அதை திருடிட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும். அது அவனை இழந்தவன் பாதிக்கப்படுவான் ஒண்ணு. ரெண்டாவது, நம்மளை யாருன்னா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா போலீஸ் பிடிச்சிரும். அப்ப நம்ம அரெஸ்ட் பண்ணிட்டோம். அரெஸ்ட் பண்ணிட்டா அப்ப நம்மளுடைய பேர் கெட்டு போயிடும். நம்ம வேலை செய்யற இடம் வந்து நமக்கு யாரும் மதிக்க மாட்டாங்க. நம்மளுடைய குழந்தைய வந்து திருடனுடைய பையன்னு சொல்லுவாங்க, திருடனுடைய பொண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்போ இதனுடைய விளைவு நம்ம யோசிக்க 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 பயம் வரும். இந்த பயம் நல்லது. ஆக்சுவலா பயம்ங்கிறது வந்து ஒரு நெகட்டிவ் இமோஷன். அது எப்படி பௌத்தத்தில் அலோவ் பண்றாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். பயம்ங்கிறது எந்த இடத்துல பயப்படணுமோ அந்த இடத்துல பயப்படணும். அகைன், அதான் திருக்குறள். அஞ்சுதல் அஞ்சாமை பேதமை, அஞ்சுதல் அஞ்சுதல் அறிவர் செயல். ஸோ எந்த விஷயத்துக்கு பயப்படணுமோ அதுக்கு பயப்படாம இருந்தோம்னா அது முட்டாள். எந்த விஷயத்துக்கு பயப்படணுமோ அதுக்கு பயப்படணும். அப்போ இந்த மாதிரி ஒரு ஷேம், நம்ம மேல ஒரு அவமானம் வந்துடும் அப்படின்னு நினைச்சோம்னா அது பயப்படும். அப்போ அந்த பயம் நம்மள அந்த தடுத்துரும். ஸோ அப்போ அந்த விஷயத்தை, ஒரு கெட்ட எண்ணம் வந்துருச்சுன்னா அந்த ஒரு கெட்ட எண்ணத்தை செயல்படுத்தணும்னா என்ன நடக்கும், அதுல என்னென்ன நெகட்டிவ் இருக்கும், அந்த நெகட்டிவே யோசிச்சு பார்க்கணும். யோசிச்சு பார்க்கும்போது நமக்கு அது ஒரு நல்ல விளைவை உருவாக்காது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை செய்யக்கூடாது. இதுதான் ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், அந்த எண்ணத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், அது கவனிக்கணும். அது கவனிக்கும் போது அதனுடைய உண்மை தன்மை நமக்கு உணர புரியும். அப்போ அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கணும். எப்படி ரிஃப்ளெக்ஷன் என்னன்னா, நம்ம வந்து வீட்டுல இருந்து வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம தலையெல்லாம் சீவிட்டு நம்ம வந்து கண்ணாடி முன்னாடி ஒரு தடவை பார்த்துட்டு போறோம். எதுக்கு கண்ணாடி முன்னாடி பார்க்குறோம் அப்படின்னா, நம்மளுடைய முகம் அடுத்தவங்க கண்ணுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறத நம்ம ஒரு தடவை பார்த்துக்கிறோம். அதே மாதிரிதான் நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய செயல்கள் அடுத்தவங்க மேல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம ஒரு தடவை யோசிக்கணும். இதுதான் ரிஃப்ளெக்ஷன். இந்த மாதிரி நம்ம யோசிச்சோம் அப்படின்னா அப்போ கெட்ட எண்ணத்தை நம்ம தவிர்த்துருவோம். இது அடுத்தவங்க மேல என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அப்ப நம்ம அதை அவாய்ட் பண்ணுவோம். இது வந்து இரண்டாவது மெத்தட். இன்னும் அடுத்தடுத்த மெத்தடுகள்ல இருக்கு. அந்த 5 மெத்தட்கள்ல அதை தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் என்னுடைய நேரம் இத்துடன் முடிவடைவதால் இதுக்கு பிறகு வர்றதை நம்ம வந்து அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ வெரி மச். மிகவும் சிறப்பான உரை. எண்வழி மார்க்கத்தில் ஒவ்வொரு படிநிலையா நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அந்த அடிப்படையில இன்னைக்கு நல்ல முயற்சி அப்படிங்கிறத பார்த்து முடிச்சோம். அடுத்த வாரமும் அதுக்கு அடுத்த வாரமும் தொடர்ந்து நடக்கும். அடுத்து நம்மளுடைய 2வது தலைப்பு விபாசனாவின் அடித்தளம் ஆனாபானா. அதை பற்றி பேசுவதற்காக பாலா சார். சார், நீங்க ஆனாபானா பண்ணிட்டு பண்றேன்னு சொன்னீங்க. ஆமாம்மா, just see my slide is sharing. எஸ் Yes, sir. சார். Okay. தெரியுதாப்பா? எஸ் சார். வால்யூம்? வால்யூம் கரெக்டா இருக்கு சார். ஓகே. நன்றி டாக்டர் சசி. இன்றைய தலைப்பு வந்து விபாசனாவின் அடித்தளம் வந்து ஆனாபானா. அதனால வந்து இந்த விளக்க உரை போவதற்கு முன்னால் எல்லா இணைப்பில் இருந்திருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளையும் ஒரு 5 நிமிடங்கள் நாம் ஆனாபானா தியான பயிற்சியில் ஈடுபடுவோம். பயிற்சி செய்யும் பொழுது ஆனாபானாவின் உண்மையான ஒரு அனுபவ ரீதியாக நாம் உணரலாம். அதனால ஒரு 5 நிமிடங்கள் ஆனாபானா தியான பயிற்சியை மேற்கொண்டு பிறகு நாம் விளக்கு உரைக்கு போகலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள், ஒரு 5 நிமிடம் ஆனாபானா தியான பயிற்சியில் ஈடுபடுவோம். எல்லா சகோதர சகோதரிகளும் வசதியாக அமர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் நாற்காலியில் உட்கார்ந்து கொள்ளலாம் அல்லது தரையில் அந்த தாமரை நிலையிலும் உட்கார்ந்து கொள்ளலாம். உங்களுடைய முதுகு பகுதி நேராக இருக்குமாறு வைத்துக் கொள்ளலாம். கண்களையும் உதடுகளையும் மென்மையாக மூடிக்கொள்ளுங்கள்.
தியான நேரத்தில் மூக்கு கண்ணாடியை கழற்றி விடலாம். இப்பொழுது உங்களது முழு கவனமும் உங்களுடைய சுவாசத்தின் மேல் நிலைத்து இருக்குமாறு வைத்துக் கொள்ளுங்கள். உங்களது முழு கவனம் உதடின் மேல் பகுதி, மூக்குத்துளையின் நாசி பகுதி, அந்த முக்கோண வடிவமான பகுதியில் நிலைத்து இருக்குமாறு கவனித்தபடி இருக்கவும். உங்களது சுவாசம் இயல்பாக இயற்கையாக இருக்கலாம். கவனம் முழுவதும் மூச்சு மட்டுமே. உள்ளே செல்லும் மூச்சு உள்ளே செல்கிறது என்றும், வெளியே செல்கிற மூச்சு வெளியே செல்கிறது என்றும் கவனித்தபடி இருக்கலாம். அந்த மூச்சு நீண்டதாக இருந்தால் நீண்டதாக இருக்கிறது என்றும், சிறியதாக இருந்தால் சிறியதாக இருக்கிறது என்றும் கவனித்தபடி இருக்கவும். ஒரு காவலாளியைப் போல மூச்சின் மேல் கவனத்தோடு இருக்கலாம். உங்களது மூச்சு இயல்பாக இயற்கையான மூச்சாக மட்டும் இருக்கலாம். வெறுமனே மூச்சு மட்டும். நன்றி. தியானம் முடிந்தது. எல்லோரும் இயல்பான நிலைக்கு வரலாம். நன்றி. சசி, நான் கேக்குதாம்மா சொல்றது? எஸ் சார். ஓகே, நன்றி டாக்டர் சசி. காணொளி மூலமாக இணைந்திருக்கும் அனைத்து பௌத்த சொந்தங்கள் அனைவருக்கும் ஜெய் பீம், நமோ புத்தாய. இன்றைய புத்த நிகழ்ச்சியில 19வது வாரம். இன்றைய நிகழ்ச்சியில என்னுடைய விளக்க உரையின் தலைப்பு விபாசனா தியான பயிற்சியின் ஒரு அடித்தளம் ஆனாபானா. ஆனாபானா தியான பயிற்சி என்பது விபாசனா தியான பயிற்சியுடைய அஸ்திவாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆனாபானா தியான பயிற்சி நாம் முழுமையாக கற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு
செயல்முறை விளக்கம் செய்தால்தான் நாம் அடுத்த கட்டமான விபாசனா தியான பயிற்சிக்கு செல்ல முடியும். அதனால்தான் விபாசனாவுக்கு அஸ்திவாரம் ஆனாபானா என்று கூறுகிறோம். இப்ப மகான் புத்தரின் போதனைகளை தம்மம் என்று நாம் புரிந்து கொண்டுகிறோம். ஒவ்வொரு புதன்கிழமையும் சகோதரர் ராஜ்புத்தன் அவருடைய விளக்க உரை ஆரம்பிக்கும் போது பௌத்தம் என்பது தம்மம், அந்த தம்மம் மதமா, கோட்பாடா, தத்துவமா, அறிவியலா அப்படின்னு ஒரு கேள்வியோட ஆரம்பிப்பார். அப்போ தம்மம் என்பது புத்தரின் போதனைகள் எவ்வாறு இருப்பினும் அது ஒரு அறம் சார்ந்த நெறி சார்ந்த ஒரு வாழ்வியல் முறை. அறிவியல் ரீதியாக அந்த வாழ்வியல் முறையில, வாழ்க்கை முறையில அறம் இருக்கணும், நெறி இருக்கணும். அதுதான் சிறந்த வாழ்வியல் முறை, அதுதான் தம்மம். இந்த தம்மத்தின் பாதையில் பயணிப்பவர்களுக்கு நல்லொழுக்கம், கருணை, பகுத்தறிவு, இந்த 3 சேர்ந்து இருக்கும். அப்போ பௌத்தம் என்பது இந்த 3 பண்புகளே சுற்றி சுற்றி வரும். ஒன்று நல்லொழுக்கம் இருக்கணும், கருணை இருக்கணும், பகுத்தறிவு இருக்கணும். அப்போ இந்த அறம் சார்ந்த நெறி சார்ந்த வாழ்வியல் முறை தம்மத்தை நாம் கற்பது முறையாக கற்க வேண்டும், சரியாக கற்க வேண்டும், புரிந்து கொண்டு கற்க வேண்டும், இல்லையா? அப்போ அதை எப்படி நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா, ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு கலை. இது ஒரு வாழும் கலை. நீங்க ஒரு கலையா எடுத்துக்கலாம், அது ஒரு அறிவியலா எடுத்துக்கலாம், அது ஒரு நுட்பமாக எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இந்த கலையை நம்ம எவ்வாறு கற்றுக்கொள்வது என்றால், ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு பாடத்தை நம்ம படிக்கும்போது, ஒரு பிசிக்ஸ்ல நியூட்டன்ஸ் லா காலையில தியரி அப்படின்னு ஆசிரியர் சொல்லித்தராரு, மத்தியானம் ப்ராக்டிகல்ஸ் நடக்குது, நியூட்டன்ஸ் லா. அப்போ தியரி இருக்கு, ப்ராக்டிஸ் இருக்கு. அதுபோல தம்மம் நாம் கற்றுக்கொள்வதற்கும் தியரி, ப்ராக்டிஸ் இருக்கு. மகான் புத்தர் வாழ்ந்த காலத்துல அவருடைய போதனைகள், அறிவுரைகளை வாய் வழியாக அதைத்தான் சுட்டாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அவருடைய போதனைகளை அவருடைய சீடர்கள் உள்வாங்கி மனப்பாடம் செஞ்சு திருப்பி மற்றவர்களுக்கு சொல்லும்போது மனப்பாடமாக கற்று அதற்கு விளக்கம் அளித்து சொல்லித் தருவார்கள். அப்படிதான் தம்மம் அவ்வளவு சுலபமாக பரவிச்சு. அது அந்த தியரி. இது மகான் புத்தர் வாழ்ந்த காலத்திலும் சரி, அவர் நிப்பானா அடைந்து பல நூற்றாண்டு காலமாக அந்த சுட்டாவளியார்கள் அவர் சொன்னதை அப்படியே திருப்பி மனப்பாடம் செஞ்சுதான் சொன்னாங்க. அதுதான் சுட்டாக்கள். அவர் நிப்பானம் அடைந்த பிறகு பல நூற்றாண்டுகள் கழித்து இந்த அவருடைய போதனைகளை மறையக்கூடாது அப்படின்னு பர்மால கல்வெட்டுக்கள்ல எழுத ஆரம்பிச்சாங்க. அதற்கு பிறகு இலங்கையில ஓலைச்சுவடிகளை எழுத ஆரம்பிச்சாங்க. இது திரிபீடகம். இப்ப இன்றைய அளவுல அவருடைய போதனைகள் திரிபீடகம் என்ற தேதி 8560 வரிகளாக எழுதப்பட்டிருக்கிறது திரிபீடகம். அப்போ பௌத்தம் தம்மம் என்பது அது திரிபீடகம் என்பது தேதி, அதுதான் பரியட்டி. இப்போ சகோதரர் ராஜேந்திரன் இன்றைய எண்வகை மார்க்கத்தில் சொன்னார் இல்லையா, சரியான முயற்சி, அது தேதி, அது பரியட்டி. ஆனால் நாம் அறிவுபூர்வமாக கற்பது கேட்பது மட்டும் பத்தாது, அனுபவ ரீதியாக நாம் கற்றுக்கொண்ட தம்மத்தை அன்றாட வாழ்க்கையில் பயிற்சி செய்ய வேண்டும். அதுதான் பதிப்பட்டி. அப்போ பதிப்பட்டி என்பது என்ன அப்படின்னா, இப்போ இன்னைக்கு சரியான முயற்சியை பற்றி அவர் சொன்னாரு. அன்றாட வாழ்க்கையில நம்ம கடைபிடிக்க வேண்டும். அதை எப்படி கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது தான் தியான பயிற்சி, ஆனாபானா, விபாசனா. அப்போ பதிப்பட்டி என்பது பிராக்டிக்கல், அனுபவ ரீதியாக செயல்முறை விளக்கம் மூலம் நாம் அந்த தம்மத்தை அன்றாட வாழ்க்கையில கடைபிடிக்கிறோம். அதுதான் ஆனாபானா, விபாசனா தியான பயிற்சி செயல்முறை. இப்போ இந்த செயல்முறை மூலமாக நாம் கற்றுக்கொண்ட இந்த தம்மத்தை அனுபவ ரீதியாக உணர முடியுமா? அதுதான் பதிவேடா. அப்போ நம்ம தம்மத்தை கற்றுக்கொள்வது தேரி பரியட்டி, பிராக்டிக்கல் செயல்முறை பதிப்பட்டி, அனுபவ ரீதியாக பதிவேதா. இதைத்தான் சயகி உபாகன் என்ற ஆசிரியர் என்ன சொன்னார் அப்படின்னா, பரியட்டி பதிப்பட்டி பதிவேதா அப்படின்னு சொன்னார். ஸ்டடி தியரி நம்ம படிக்கிறோம், அதற்கப்புறம் பயிற்சி செய்ய வேண்டும், பயிற்சி திரும்ப திரும்ப செய்ய வேண்டும், இறுதியாக நமக்கு கிடைப்பது விழிப்புணர்வு. ஸோ நம்மளுடைய தம்மத்தை கற்றுக்கொள்வது பரியட்டி தியரி, பதிப்பட்டி என்பது செயல்முறை. அந்த பதிப்பட்டி என்பதுதான் ஆனாபானா, விபாசனா தியான பயிற்சி. அப்போ இந்த தியான பயிற்சி 3 நிலைகளாக நம்ம கற்றுக்கொள்கிறோம். என்ன அப்படின்னா, முதல் நிலை ஆனாபானா, 2வது நிலை விபாசனா, 3வது மெட்ட பாவனா. விபாசனா என்பது என்ன? நம்முடைய அலைபாயும் மனதை அமைதிப்படுத்தி
ஒருநிலைப்படுத்தி செறிவடைந்து தூய்மைப்படுத்துவது விபாசனா. அது மட்டுமில்லாமல் தூய்மையான மனதில் நல்ல பண்புகளை பயிரிட்டு வளர்க்கணும். கல்டிவேஷன் சொன்னார் இல்லையா ராஜ்வர்தன், நல்ல பண்புகளை வளர்க்க வேண்டும். இந்த 3 நிலைகளில் தான் நம்ம விபாசனா கற்றுக்கொள்கிறோம். நம்மளுடைய மனது தான் துன்பத்துக்கு காரணம் அப்படின்னு ஆரம்பத்திலே நம்ம போதனைகள் சொல்றோம் இல்லையா. மகான் புத்தர் நம்முடைய மனதை 2500 ஆண்டுகளுக்கு முன்னால மனது தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு மனதை பற்றி மிகவும் ஆராய்ந்து, மனது தான் காரணம் அப்படின்னு த மைண்ட் இஸ் எவ்ரிதிங், வாட் யூ திங்க் யூ பிகம் அப்படின்னு மனதை பற்றி முழுவதுமாக ஆராய்ந்த முதல் சைக்காலஜிஸ்ட் மகான் புத்தர். அப்போ அந்த மனதை நாம் சரியாக அலைவாயும் மனதை அமைதிப்படுத்த வேண்டும், ஒருநிலைப்படுத்த வேண்டும், கட்டுப்படுத்த வேண்டும், செறிவடைய வேண்டும். செறிவடைவது இதுதான் ஆனாபான தியான பயிற்சி. ஆனாபான தியான பயிற்சி மூலமாக செறிவடைந்த மனது அடுத்த பயிற்சி தயாராகிறது விபாசனா. விபாசனா என்பது மனதை தூய்மைப்படுத்தும் பயிற்சி. இறுதியாக மெட்டபாவனா, அந்த நல்ல பண்புகளை வளர்க்க வேண்டும். இதுதான் விபாசனா தியான பயிற்சியை நாம் கற்றுக்கொள்ளும் 3 நிலைகள். அப்போ விபாசனா தியான பயிற்சி என்பது என்ன அப்படின்னா விபாசனா தியான பயிற்சிக்கு முன்னால அஸ்திவாரம் ரொம்ப பலமாக இருக்க வேண்டும், ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்லையா. ஒரு வீட்டுக்கு அஸ்திவாரம் தானே அடித்தளம் ஸ்ட்ராங்கு. அப்போ ஆனாபான தியான பயிற்சி என்பது நம்முடைய அலைபாயும் மனதை அமைதிப்படுத்தி ஒருநிலைப்படுத்தி தயார் செய்கிறது. எதுக்கு? விபாசனாவுக்கு. அப்போ அஸ்திவாரம் ஆனாபானா, விபாசனா வீடு. அப்போ ஆனாபானா மூலம் மனதை அமைதிப்படுத்திட்டோம், விபாசனா மூலம் மனதை தூய்மைப்படுத்திட்டோம். அப்போ வீட்டுக்குள்ள குடி போகணும் இல்லையா. குடி போகலன்னா என்ன? அது ஒரு கட்டடம் தான். அப்போ குடிபெயர்தல் என்ன? மெட்டபாவனா. மெட்டபாவனா மூலம் நாம் நல்ல பண்புகளை விபாசனா மூலமாக மனது தூய்மை அடைந்துருச்சு. அப்போ அது மட்டும் போதுமா? பத்தாது. அந்த தூய்மையான மனதில் நல்ல பண்புகள், அன்பு, கருணை, இரக்கம், பரோபகாரம் போன்ற நல்ல பண்புகளை பயிரிட்டு வளர்க்க வேண்டும். அப்போதான் அந்த வீடு முழுமை பெறும். இல்லாட்டி வீடு கட்டடம் தான். அப்போ ஒரு வீட்டிற்கு அடித்தளம் ஆனாபானா, வீடு விபாசனா. அந்த வீட்டில் குடிபெயர்ந்து மகிழ்ச்சியாக இருக்க குடும்பம் தான் மெட்டபாவனா. அப்போ ஆனாபானா தான் விபாசனா தியான பயிற்சிக்கு அடித்தளம் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். ஆனாபானா விபாசனா தியான பயிற்சி முதல் நிலை, விபாசனா 2ஆம் நிலை, மெட்டபாவனா 3ஆம் நிலை. அப்போ ஆனாபானா என்றால் என்ன அப்படின்னா, ஆனாபானா என்றால் இது பாலி மொழி. ஆனாபானா என்றால் சுவாசம். ஸோ இந்த சுவாசத்துல உள்ளே செல்லும் மூச்சு, வெளியே செல்லும் மூச்சு அப்படின்றது. ஆனா என்றால் உள்ளே செல்லும் மூச்சு, பானா என்றால் வெளியே செல்லும் மூச்சு. இது பாலி மொழி. இதனுடைய பொருளாக்கம் சுவாசம் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனாபானா சதி என்றால் நினைவாற்றல். ஆனாபானா சதி என்றால் சுவாசத்தின் நினைவாற்றல் அப்படின்னு பொருளாக்கம். இந்த ஆனாபானா பற்றி எங்க பௌத்தத்தில் சொல்லியிருக்கு அப்படின்னா, ஆனாபானா சதி சுட்டா, மகாபதி சுட்டாவில் ஆனாபானா சதி சுட்டா என்பது ஆனாபானா என்ற தியான பயிற்சியை எப்படி செய்ய வேண்டும் என்று 14 வழிமுறைகளாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாபானா சதி. இப்போ ஆனாபானா சதி குழந்தைகளும் பண்ணலாம். உள்ளே செல்லும் மூச்சு, வெளியே செல்லும் மூச்சு. ஆனாபானா சதி என்றால் சுவாசத்தின் நினைவாற்றல். இப்போ மகான் புத்தர் இந்த ஆனாபான சதியை முறையாக பயின்றார். புத்தருக்கு முன்னாடியும் அவருடைய ஆசிரியர்கள் அலாரா கலாமா, ராமபுட்டா என்ற ஆசிரியர்கள்ட்ட இது மாதிரி தியான பயிற்சியை கற்றுக்கொண்டார். ஆனால் அந்த சதி, அந்த மனதை அமைதிப்படுத்த மட்டும்தான் அவர் கற்றுக்கொண்டால் ஒழிய மனதை தூய்மைப்படுத்தும் பயிற்சி எந்த ஆசிரியரும் அவருக்கு சொல்லித்தரவில்லை. அப்போ மகான் புத்தருடைய உண்மையான கண்டுபிடிப்பு என்ன அப்படின்னா, விபாசனா, அமைதியான மனதை தியான பயிற்சி மூலமாக எவ்வாறு தூய்மைப்படுத்துவது என்ற கண்டுபிடிப்பு தான் மகான் புத்தர் உலகுக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசு. இப்ப இந்த ஸ்டாச்சு ஆனாபானா மகான் புத்தர் செய்யும் சிலை எங்க இருக்கு அப்படின்னா, ஆனாபானா சதி புத்தா ஸ்டாச்சு 3ஆவது நூற்றாண்டு குஷானா காலத்துல வடிவமைக்கப்பட்டது. இதை பார்த்தீங்கன்னா, அந்த போஸ்டரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது லாட்டல் பொசிஷன்ல இருக்காரு, அந்த சமணம் போட்டிருக்காரு. அவருடைய பாதம் மேல் நோக்கி இருக்கிறது, கைகளும் ஒரு கைகள் மேல இருக்கு. இதுதான் லாட்டஸ் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சிலை ஆனாபானா சதி மகான் புத்தர் பண்ற சிலை 3ஆவது நூற்றாண்டுல குஷானா காலத்திலே வடிவமைச்சிருக்காங்க. இது எங்க இருக்கு இப்ப அப்படின்னா, யாழ் பல்கலைக்கழகத்துல ஒரு மியூசியத்துல உட்கார்ந்து ஆனாபானா சதி சுத்தா.
இப்போ இதே சிலை வேற எங்க இருக்கு அப்படின்னா, இது இந்தியாவின் தலைநகரமான டெல்லியில இருக்கு. டெல்லியில வந்து நம்பர் 1 அலிப்பூர் ரோட்ல அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு நினைவிடம் இருக்கு. அந்த நினைவிடம் மியூசியத்துல இந்த மகான் புத்தருடைய சிலை ஆனாபானா சதி இந்த நிலையில இருக்காங்க. போன வருடம் நானும் சகோதரர் ராஜ்வர்தனும் அந்த இடத்துக்கு போனோம். அதை இன்று நினைவு கூறுகிறோம். அப்போ இந்த ஆனாபானா சதி எங்க கூறப்படுகிறதுனா, ஆனாபானா சதி சுட்டாவில் கூறப்பட்டிருக்கிறது. அந்த சுட்டாவில் ஆனாபானா தியான பயிற்சி எவ்வாறு செய்ய வேண்டும் என்று 16 வழிமுறைகளாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஆனாபானா சதி வந்து மகான் புத்தர் வந்து தன்னுடைய மகன் ராகுலுக்கும் போதனை வழங்கும் போது இந்த ஆனாபானா தியான பயிற்சியை பற்றி சொல்லியிருக்கிறார். மேலும் மகான் புத்தர் வந்து அந்த போதி மரத்துக்கு அடியில் விழிப்புணர்வு பெறுவதற்காக அமரும் போது, நான் விழிப்புணர்வு பெறும் வரையில் எந்த நகர மாட்டேன் அப்படின்னு ஒரு வலிமையான மன வலிமையோட உட்காராரு. அவரு மகிழ்ச்சியாக தான் உட்காராரு. அதனால தான் இந்த ஆனாபானா தியான பயிற்சியை தத்தகாதாவின் குடியிருப்பு என்று பௌத்தத்தில் சொல்லப்படுகிறது. அதனால ஆனாபானா என்பது ஒரு பயிற்சி. அது என்ன பயிற்சி? நம்மளுடைய அலைபாயும் மனதை அமைதிப்படுத்தி ஒருநிலைப்படுத்தி அமைதிப்படுத்துவது தான் ஆனாபானா. எவ்வாறு ஒரு யானை பாகன் வந்து ஒரு காட்டு யானையை ஒரு அமைதிப்படுத்துகிறார், கட்டுக்குள் வைத்துக்கிறார் இல்லையா? அதுபோல அலைவாயும் என்னுடைய மனதை அமைதிப்படுத்தி ஒருநிலைப்படுத்துவேன் என்பதுதான் தம்ம பாடத்துல 326 சொல்லியிருக்கு ஆனாபானா பற்றி. இந்த ஆனாபானா தியான பயிற்சி வந்து யார் வேணாலும் பண்ணலாம். ஆரம்பத்துல வந்து புத்த புக்குகளுக்கு மட்டும்தான் ஆனாபானா விபாசனா சொல்லி கொடுத்தார்கள். அதற்கு பிறகு இந்த விபாசனா ஆசிரியர் பர்மால சயாகி ஊபாக்கே, அவர் தான் நம்முடைய சத்யநாராயண் கோயங்காருடைய ஆசிரியர். அவங்கெல்லாம் வந்து சாதாரண மக்களுக்கும் விபாசனா சென்றடைய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு ஆனாபானா விபாசனாவை சொல்லித்தர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இப்பொழுது ஆனாபானா தியான பயிற்சி நாம் வந்து எல்லோரும் செய்யலாம். 10 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளும் ஆனாபானா தியான பயிற்சியில் ஈடுபடலாம் என்று சொல்லித் தருகிறார்கள். அப்போ இந்த ஆனாபானா தியான பயிற்சி அன்றாட வாழ்க்கையில் நாம் பயிற்சி செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் சவால்கள், பிரச்சனைகள், சம்பவங்கள் வந்து நம்ம மனதில் வந்து என்ன தோன்றுகிறது? நேற்று வந்து மேனேஜரா சரியான எரிச்சல் மேனேஜர்ப்பா அப்படின்னு அவர் மேல வெறுப்பு வரும். நாளைக்கு வந்து ஹோட்டலுக்கு போறோம், சுவையான உணவு சாப்பிட போறோம் அப்படின்னு விருப்பம். அப்போ நம்முடைய மனது வந்து இப்படி வெறுப்பு வர்றதுனால கோபம், பொறாமை அப்படின்னு இந்த தீய எண்ணங்கள் உருவாகுது இல்லையா? அந்த உருவாகாமல் நம்முடைய கவனச்சிதறல் அங்கு போகாமல் நம்மளை கட்டுப்படுத்தி வைக்கிறது இந்த ஆனாபானா தியான பயிற்சி. அது மட்டுமல்லாமல் இந்த 5 புலன்கள் மூலமாக ஏற்படும் சிற்றின்ப ஆசைகள், இதைத்தான் வந்து இன்பம் அப்படின்னு சொல்றோம், சிற்றின்பம் சொல்றோம். அந்த சிற்றின்ப ஆசைகளால் நாம் ஈர்க்கப்படுகிறோம். அந்த கவனச்சிதறல்கள் இருந்து நம்மை காப்பாற்றுகிறது இந்த ஆனாபானா தியான பயிற்சி. அது மட்டுமல்லாமல் ஆனாபானா தியான பயிற்சியில் நாம் ஈடுபடும் பொழுது, முறையாக பயிற்சியில் ஈடுபடும் போது நம் எண்வகை மார்க்கத்துக்கு ஒரு வழிகாட்டுதல். இப்போ இந்த ஆனாபானம் ஏற்படுறப்ப இதுதான் எண்வகை மார்க்கம், இந்த பாதையை நாம் பயணிக்க வேண்டும் அப்படின்னு அந்த பாதையை காட்டுகிறது இந்த ஆனாபானா பயிற்சி மார்க்கா. அந்த எண்வகை பாதையில் பயணிக்கும் போது அந்த பலன்களை நாம் அனுபவிக்கிறோம், அதுதான் பாழா. அந்த பலன்களை முறையாக அனுபவிக்கும் போது இறுதியாக நாம் எங்கு அடைகிறோம் என்றால் முழுமையான விடுதலை நிப்பானாவை அடைகிறோம். அது மட்டுமல்லாமல் இந்த சுவாசத்தின் நினைவாற்றல் ஆனாபானா தியானம் வந்து தியான பாதையை வழங்குகிறது. அந்த ஆனாபானா தியான பயிற்சியை நாம் தினசரி பயிற்சி செய்யும் போது மனதில் அமைதி, தெளிவு, செறிவு, வலிமை கிடைக்கிறது. இப்போ நீங்க 5 நிமிஷம் பண்ணோம் இல்லையா? ஒரு மணி நேரம் 60 நிமிடங்கள் வந்து ராஜ்வர்தன் வந்து பேசிட்டே இருந்தாரு. ஒரு 4 நிமிடம் தான் நீங்க ஆனாபானா தியான பயிற்சி பண்ணீங்க. இருப்பினும் அந்த 4 நிமிடத்தில் உங்களுடைய மனதில் ஒரு அமைதியும் தெளிவும் கிடைத்ததா இல்லையா? அதுதான் வந்து ஆனாபானா தியான பயிற்சி மகத்துவம். இந்த ஆனாபானா தியான பயிற்சியை பண்ணும்போது மனம் அமைதி, தெளிவு, செறிவு கிடைக்கும் போது அடுத்த கட்டமான விபாசனா தியான பயிற்சி என்பது மன தூய்மை அடைகிறதுக்கு நம்ம தயாராகிறோம். அப்போ ஆனாபானா தியான பயிற்சி விபாசனா தியான பயிற்சிக்கு நம்ம தயார் செய்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஆனாபானா தியான பயிற்சி ஈடுபடும் போது நம்ம என்ன கிடைக்குது அப்படின்னா, நினைவாற்றல் வந்து 4 அடித்தளம் இருக்குங்க, 4 பில்லர்ஸ்.
நினைவாற்றல் 4 பில்லர்களும் அந்த ஆனாபானா தியான பயிற்சி மூலமாக நிறைவேறுகிறது. அப்படி அந்த நினைவாற்றலின் 4 பில்லரும் நிறைவேற்றும் பொழுது உங்களுக்கு அறிவொளிக்கான 7 காரணங்களும் நிறைவேறுகிறது. இறுதியாக உங்களுக்கு நுண்ணறிவு கிடைக்கும் பட்சத்தில் முழுமையான விடுதலை கிடைக்கிறது துன்பத்திலிருந்து. அப்ப இந்த ஆனாபானா தியான பயிற்சி யார் செய்ய வேண்டும், எங்கு செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று ஆனாபானா சதி பட்னா அந்த சுட்டால சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்துல துறவிகள் வந்து ஒரு காட்டுல ஒரு தனிமையான இடத்துல உட்காரணும் அல்லது மரத்துக்கின் கீழ் உட்கார வேண்டும் அப்படின்னு அந்த 16 வழிமுறைகள்ல முதல் 4 வழிமுறைகள் வந்து எங்க போய் யார் உட்காரணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க பாத்தீங்கன்னா அந்த பாஸ்டர் ஆனாபானா பாஸ்டர் பாத்தீங்கன்னா நீங்க வந்து தரையில வந்து சமணம் போட்டு உட்காரணும். இதுதான் வந்து தாமரை பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சமணம் போட்டு உட்கார்றப்போ உங்க பாதை வந்து மேல் நோக்கி இருக்கணும். உங்களுடைய கைகள் வந்து மடியில நிற்கணும். உங்களுடைய முதுகு பகுதி வந்து முக்கியமாக ஒரே பகுதியில் நிற்கணும். அதாவது நிவர்த்தியா இருக்கணும். ஏன் வந்து சாயக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த முதுகு எலும்பு இருக்கு இல்லையா, அதே வந்து ஒரே நிலையில இருக்கணும், சாயக்கூடாது. ஏன் அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்தும் போது அது வந்து சுலபமாக இருக்கிறது. முதுகு பகுதி வந்து ஸ்ட்ரைட்டா இருந்தா, அதனாலதான் அந்த முதுகு பகுதி வந்து நேராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய மூக்கு பகுதி வந்து எங்க வந்து கவனிச்சபடி இருக்குன்னா உங்க தொப்புள் பகுதிக்கு நேரா அப்படியே டைரக்ஷன்ல இருக்கும். இந்த பாஸ்டர்ல தான் நம்ம வந்து ஆனாபானா தியான பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து இந்த பாஸ்டர் வந்து சிரமமாக தான் இருக்கும். ஆனா போக போக உங்களுக்கு வந்து சுலபமா இருக்கும். இப்ப என்ன அப்படின்னா இந்த பாஸ்டர்ல உட்கார முடியாத சகோதர சகோதரிகள் நாற்காலியில உட்கார்ந்துக்கலாம். ஸோ ரொம்ப வந்து ஒரு கட்டுப்பட்டு கிடையாது. ஆனாபானா தியான பயிற்சிக்கு ரொம்ப மன வலிமை, அதாவது உடல் வலிமை தேவையில்லை, மன வலிமை தேவையில்லை, சம்பிரதாயங்கள் எதுவும் கிடையாது. ஒரு வசதியா உட்கார்ந்துக்கங்க, உங்களுடைய சுவாசம் வந்து சுலபமா இருக்கணும். அதுதான் வந்து வழிமுறைகள். ரெண்டாவது, இந்த ஆனாபானா தியான பயிற்சியை வந்து நீங்க தியானம் செய்யும் போது ஏன் மூச்சை கவனிக்க வேண்டும் என்று எல்லாம் கேட்கிறாங்க. அப்ப தியான பயிற்சி ஈடுபடும் போது நம்முடைய கவனம் சிதறிக்கிட்டே இருக்கும். எப்படி சிதறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து எடுத்தோடனே ஒரு குரல் போட்டதான் போடுவேன் இல்லையா. நம்மளுடைய மனதின் இயல்பு பண்பு என்ன அப்படின்னா ஒவ்வொரு நொடிக்கும் நம்முடைய மனது வந்து கடந்த காலம் எதிர்காலம் அப்படின்னு வந்து தாவிக்கிட்டே இருக்கும், கிளைக்கு கிளை தாவும். அப்போ நம்முடைய கவனத்தை முழுமையாக ஒரே இடத்துல ஒரு பாயிண்ட்ல ஒரு பொருள்ல வந்து நிலைத்திருக்க வேண்டும். அப்படி எந்த பொருளை நினைத்திருக்க வேண்டும் அப்படின்னு நீங்க கடந்த காலத்துல வந்து ஞானிகள்லாம் என்ன சொல்லுவாங்க, நீங்க வந்து ஒரு மந்திரம் சொல்லுங்க, ஒரு கடவுளை ஞாபகம் வச்சுட்டு இது பண்ணுங்க அப்படின்னு ஒரு பொருள், ஒரு கடவுளை சொல்லுவாங்க, மந்திரம் சொல்லுவாங்க. ஆனா ஆனாபானா தியான பயிற்சியில கடவுள் கிடையாது, மந்திரம் கிடையாது, தந்திரம் கிடையாது, சம்பிரதாயம் கிடையாது, சடங்குகள் கிடையாது. எது சுலபமா உங்கள்கிட்ட இருக்கோ அப்படிங்கும்போது உங்களுடைய சுவாசம். உங்களுடைய சுவாசம் வந்து எல்லாத்துட்டையும் இருக்கு. எங்கு வேணாலும் பண்ணலாம், யார் வேணாலும் பண்ணலாம். இதுல வந்து மதமே கிடையாது. இதுல வந்து ஒரு செக்யூலர் பிராக்டிஸ். எங்கு வேணாலும் பண்ணலாம், உங்க கையில தான் இருக்கு இல்லையா. அதனால்தான் மகான் புத்தர் வந்து நீங்க தியான பயிற்சியின் போது உங்களுடைய கவனம் உங்கள் மூச்சின் மேல் வைங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ எப்போதும் கிடைக்கும், பிரிவினையற்றது, சடங்குகள் சம்பிரதாயம் கிடையாது. அதனால தான் வந்து மூச்சின் மேல் கவனத்தை செலுத்த வேண்டும் அப்படின்னு மகான் புத்தர் வந்து சொல்லியிருக்காரு. அந்த மூச்சு எப்படி இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய மூச்சு வந்து இயல்பா இருக்கணும், இயற்கையா இருக்கணும். ஏன் இயல்பையா இருக்கணும், இயற்கையா இருக்கணும் அப்படின்னா சில பேர் வந்து இப்ப யோகால வந்து பிராணாயாமம் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து தனி பிராக்டிஸ். ஸோ மூச்சை வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்தும் போது நிறுத்தும் போது வந்து என்ன, ஒரு 10 நிமிஷத்துல வந்து ஃபெட்டிக் ஆயிடும். நம்முடைய மனசு வந்து ஒரு சோர்வடையும், உடலும் சோர்வடையும். அதே சமயம் நம்மளுடைய மன செறிவு வந்து பாதிக்கும். அதனால நீங்க வந்து தியான பயிற்சி, ஆனாபானா தியான பயிற்சி செய்யும் போது உங்களுடைய மூச்சு இயல்பாக இயற்கையாக இருக்க வேண்டும். அதை மட்டும் கவனிக்க வேண்டும். அதில் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதும் கிடையாது, அதிகமாக்குறதும் குறைக்கிறதும் கிடையாது, மூச்சு நிறுத்துறதும் கிடையாது. அதனால பிராணாயாமமும் ஆனாபானா போட்டு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஸோ பிராணாயாமம் என்பது ஒரு தனி பயிற்சி, ஆனாபானா என்பது தனி பயிற்சி. ரெண்டாவது, இந்த மூச்சு வந்து நம்முடைய மனதை அமைதிப்படுத்தவும் ஒருமுகப்படுத்தவும் நம்ம கட்டுக்கொள்வோம். இது வந்து ஒரு கலை தான். நீங்க ஒவ்வொரு நிமிடமும்
கண்களை மூடிக்கொண்டு தியானம் செய்யும் போது மனம் அப்படியே அலைப்பாஞ்சிட்டே இருக்கு இல்லையா? திருப்பி திருப்பி அதே அந்த முக்கோண வடிவான பகுதியிலேயே கொண்டு வரும் பொழுது உங்க மனம் கொஞ்சம் கொஞ்சமாக அமைதிப்படுவதை நாம் அனுபவ ரீதியாக உணர்கிறோம். அதோடு இந்த மூச்சின் மேல கவனிக்கும் போது ஒரு எளிமையான நுட்பம், யார் வேணாலும் புரிஞ்சுக்கலாம், யார் வேணாலும் செய்யலாம், எங்க வேணாலும் செய்யலாம். அதுதான் வந்து இந்த ஆனாபானா தியான பயிற்சியினுடைய ஒரு சிறப்பு அம்சம். இப்போ இது வந்து இந்த ஆனாபானா பயிற்சியை முறையாக நாம் தினசரி பயிலும் போது உங்களுடைய மனம் அமைதியாகி தெளிவாகி வலிமையாகிறது. அடுத்த கட்டமான விபாசனா தியான பயிற்சிக்கு நம்மை தயார் செய்கிறது. இப்ப இந்த இடம் தான் சொன்னேன். அதாவது இந்த இடம் பேரு பரிமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உதடின் மேல் பகுதி, நாசித்துளையின் அந்த உள்பகுதி இருக்கு இல்லையா, இந்த முக்கோண வடிவான பகுதி, இந்த இடம் பாரு நாசிகா, இந்த இடம் பேரு பரிமுகம். ஸோ இந்த இடம் தான் வந்து அந்த பொருளாக நீங்க தியான பயிற்சி செய்யும் போது கவனத்தோடு இருக்கணும். ஏன் கவனத்தோடு இந்த பகுதியை அவர் மகான் புத்தர் தேர்ந்தெடுத்தாருன்னா, அது ஒரு சிறிய பகுதி. ரெண்டாவது நர்வ் எண்டிங்ஸ், நரம்பு மண்டலம் வந்து நிறைய இருக்கிறதுனால நீங்க அந்த இடத்துல வந்து உணர்வுகள் தோன்றும் போது சுலபமாக அந்த உணர்வுகளை உணர முடியும். அதனால தான் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தார் மகான் புத்தர். அப்போ ஆனாபானா தியானம் பற்றி செய்யும் போது இந்த முக்கோண வடிவான பகுதியில வந்தா நீங்க உங்களுடைய கவனம் முழுக்க முழுக்க இருக்க வேண்டும். உள்ளே செல்கிற மூச்சு உள்ளே செல்கிறது என்றும், வெளியே செல்கிற மூச்சு வெளியே செல்கிறது என்றும் அதை மட்டும் கவனிச்சுட்டு இருக்கணும். ஒரு காவலாளியை போல அப்படின்னு சொன்னார் இல்லையா, சொல்றோம் இல்லையா? ஏன் ஒரு காவலாளி என்ன சொல்றாரு, என்ன பாக்குறாரு? அந்த கேட்ல இருந்துட்டு யார் உள்ள போறா அது மட்டும் தான் பார்ப்பாரு. அவர் உள்ள போய் என்ன பண்றாருல பார்க்க மாட்டாரு. அதே போல அவர் வெளியே போறப்ப வெளியே செல்றது மட்டும் தான் பார்ப்பாரு. அப்ப இது வந்து உள்ளே செல்லும் மூச்சு உள்ளே செல்கிறது என்றும், வெளியே செல்கிற மூச்சு வெளியே செல்கிறது என்றும் மட்டும் நாம் கவனித்தபடி இருக்க வேண்டும் ஆனாபானா. அப்ப இந்த ஆனாபான தியான பயிற்சி வந்து நம் மன அமைதியை மட்டுமல்லாமல் மனதின் தன்மையை புரிந்து கொள்ளும் ஒரு வாய்ப்பாக, ஒரு கருவியாக நமக்கு கிடைக்கிறது. இப்ப மனதின் தன்மை இயல்பு என்ன சொன்னேன்? அது ஒரு குரங்கு. என்ன குரங்கு? குரங்கு வந்து கிளைக்கு கிளைத்தாவும் மரத்துக்கு மரத்தாகும். இப்ப நீங்க வந்து தியான பயிற்சி 4 நிமிடம் தான் பண்ணோம். அந்த 4 நிமிடங்கள்ல நீங்க கண்களை மூடிக்கொண்டு தியான பயிற்சி ஈடுபடும் போது உங்க மனம் உங்க கட்டுப்பாட்டுல இருக்கா? இல்லை. நேற்று என்ன நடந்தது, டாக்டர் எப்போ முடிப்பாரு, எப்போ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு தான் வந்து தாவும். ஸோ கடந்த கால வாழ்க்கை எதிர்கால வாழ்க்கையை பற்றி அப்படியே தாவிக்கிட்டே இருக்கும். அப்போ உங்க மனதுக்கு உங்களுக்கு வந்து அனுபவ ரீதியாக உணர்றீங்க, ஆகா என்னுடைய மனது வந்து தாவிக்கிட்டே இருக்கு அப்படின்னு முதல் புரிதல் அனுபவ ரீதியாக உங்களுக்கு கிடைக்குது. ரெண்டாவது என்ன அனுபவ ரீதியாக உணர்றோம் அப்படின்னா மனதின் செயல்பாடுகள். அப்ப கடந்த கால வாழ்க்கை எதிர்கால வாழ்க்கையில அப்படி தாவிட்டு இருக்கும்போது நேற்று வந்து மேனேஜர் என்னை வந்து கண்டுபிடிச்சாரு, திட்டினாரு, அதனால அவர் மேல வெறுப்பு. நாளைக்கு வந்து நான் வந்து ஹோட்டலுக்கு போவேன், ஆஹா அப்படின்னு விருப்பம். அப்போ நம்ம மனது வந்து 2 இடத்துல தான் உட்காருது, விருப்பு வெறுப்பு. அந்த மனநிலையில மட்டுமே இருப்பதனால் நமக்கு துன்பம். விருப்புனாலையும் துன்பம், வெறுப்புனாலையும் துன்பம். இப்ப 2வது மனதின் செயல்பாடுகளையும் நம்ம அறிந்து கொள்கிறோம். 3வது வாழ்க்கையின் யதார்த்தம். இப்ப நம்ம வாழ்க்கையை வந்து கடந்த காலம் நம்ம கையில கிடையாது, எதிர்காலமும் நம்ம கையில கிடையாது. ஆனா நிகழ்காலம் நம்ம கையில தான் இருக்கு. நான் வந்து 10வது படிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினேன், வாங்கு. காலேஜில் படிக்கிறப்ப வாங்க முடியுமா? அதுக்கு முயற்சி, இன்றைக்கு முயற்சி எடுக்க வேண்டும். அதே போல எதிர்காலத்துல வந்து நான் வந்து பெரிய டாக்டர் ஆக போறேன், ஆகு. அதற்கு இன்னைக்கு முயற்சி எடுக்க வேண்டும், இன்னைக்கு உழைக்க வேண்டும் இல்லையா? அப்போ நம்முடைய வாழ்க்கை வந்து கடந்த காலம் நம்முடைய கண்ட்ரோல்ல கிடையாது, எதிர்காலம் நம்ம கண்ட்ரோல் இருக்கு. ஆனால் நிகழ்காலத்துல முயற்சி எடுத்தால்தான் எதிர்காலத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் என்று மனதின் தன்மையை அறிந்து கொள்கிறோம், மனதின் செயல்பாடுகளை புரிந்து கொள்கிறோம், வாழ்க்கையின் யதார்த்தத்தையும் அனுபவ ரீதியாக உணர்ந்து கொள்கிறோம் ஆனாபானா மூலமாக. அப்போ ஆனாபானா பயிற்சி பயன்கள். ஸோ நம்ம மனதை கட்டுப்பாடு மட்டும் இல்லாமல் நிறைய ஆனாபானா தியான பயிற்சி மூலமாக கற்றுக்கொள்கிறோம். தார்மீக விழுமியங்கள், மொராலிட்டி இன் லைஃப், அதை கற்றுக்கொள்கிறோம். இது சரி இது தவறு அப்படின்னு மன ரீதியாக நாம் கற்றுக்கொள்கிறோம். நன்னறி நடத்தை, மனசெறிவு, ஞாபக சக்தி. இப்போ இந்த ஆனாபானா தியான பயிற்சிக்கும் விபாசனா தியான பயிற்சிக்கு முன்னால நம்ம என்ன அப்படின்னா கட்டுப்பாடு அப்படின்னா 5 பஞ்சசீல கொள்கைகளை நாம் முறையாக கடைபிடிக்க வேண்டும். அந்த பஞ்சசீல கொள்கைகளை வந்து கடைபிடித்த பிறகுதான் நம்ம வந்து ஆனாபானாவுக்கு நம்ம முன்னேறுகிறோம்.
5 சீலங்களை நாம் முறையாக கடைபிடிக்கும் போது அந்த மனதில் தோன்றும் அந்த தீ எண்ணங்கள் வந்து குறைவாக இருக்கிறது. அப்போ மனம் பாயாம இருக்கிறது. அப்போ நன்னறி நடத்தை, மனசெறிவு, ஞாபக சக்தி, சுய கட்டுப்பாடு. இதனால தான் வந்து ஆனாபானா பயிற்சியை வந்து குழந்தைகளுக்கும் சொல்லித்தர ஆரம்பிச்சிருக்காங்க. 10 வயது நிரம்பிய குழந்தைகளுக்கும் ஆனாபானா தியான பயிற்சியை மேற்கொள்ளும் போது குழந்தைகளுக்கு அந்த மைண்ட் கான்சன்ட்ரேஷன், மனசெறிவு, ஞாபக சக்தி, செல்ஃப் டிசிப்ளின், பெற்றோர்கள் ஆசிரியர்களுடைய நல்ல ஒரு ரெஸ்பெக்ட், இது போல நல்ல பண்புகளை வளர்த்து கொள்ளும் ஒரு அரிய வாழ்வுகளை தான் ஆனாபான தியான பயிற்சி. அதனால தான் இன்றைக்கு மகாராஷ்டிரா மாநிலத்துல இந்த மித்ரா உபகாரம் என்ற ஸ்டேட் லெவல் ப்ரோக்ராம் எல்லா பள்ளி குழந்தைகளுக்கும் மகாராஷ்டிரா மாநிலம் வந்து அவங்க அரசு ரீதியாக ஆனாபானா தியான பயிற்சி சொல்லித் தருகிறார்கள். மித்ரா உபகாரம் என்ற ஆனாபானா தியான பயிற்சி. ஆனாபானா தியான பயிற்சி Now let us practice Anapana for about 10 minutes. Practice Anapana. இப்பொழுது நாம் 10 நிமிடங்களுக்கு ஆனாபானாவை பயிற்சி செய்வோம். ஆனாபானாவை பயிற்சி செய்யுங்கள். Sit comfortably in any posture that suits you. Keep your back and your neck straight. ஓகே. இந்த யூடியூப் வந்து நான் எதுக்கு போட்டேன் அப்படின்னா, இந்த ஆனாபானா தியான பயிற்சி ஆச்சாரிய சத்யநாராயண கோயங்காவுடைய 10 மினிட்ஸ் ஆனாபானா, மினி ஆனாபானா அப்படின்னு எல்லா மொழிகளிலும் இருக்கு. இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழ்ல இருக்கு. இது வந்து யூடியூப்ல வந்து நீங்க வந்து ஆனாபானா இன் தமிழ் அப்படின்னு போட்டீங்கன்னா இது பைலிங்குவல். அதாவது ஆச்சாரிய சத்யநாராயண கோயங்கா வந்து இங்கிலீஷை சொல்லிட்டே இருப்பாரு, தமிழ்ல வந்து ஆசிரியர் வந்து தமிழ் விளக்கம் கொடுத்துட்டே இருப்பார். நீங்க யூடியூப்ல ஆனாபானா அப்படின்னு போட்டீங்கன்னா வரும். தினசரி இப்போ ஆனாபானா தியான பயிற்சி யார் வேணாலும் பண்ணலாம், எங்க வேணாலும் பண்ணலாம். ஆனா விபாசனா தியான பயிற்சி மட்டும் அந்த மையங்கள்ல 10 நாள் உறைவிட பயிற்சியாக மட்டுமே நாம் செய்ய வேண்டும். ஆனாபானா தியான பயிற்சி வந்து குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் மட்டும் எல்லாமே செய்யலாம். இதை வந்து நீங்க வந்து ஒரு செல்ஃப் லேர்னிங் ப்ராசஸ் மூலமாக கற்றுக்கொள்ளலாம். இந்த நாம போட்ட வீடியோ கிளிப் வந்து ஒரு 10 நிமிடங்கள் உங்களுக்கு வந்து ஒரு யூடியூப் லேர்னிங் ப்ராசஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ யூடியூப்ல வந்து நீங்க வந்து மினி ஆனாபானா இன் தமிழ் அப்படின்னு போட்டால் ஆச்சார் பை சத்யநாராயண கோயங்கா அப்படின்னு போட்டால் வரும். ஒவ்வொரு காலையிலும் மாலையிலும் அந்த நீங்கள் யூடியூப் போட்டுட்டு அதன் பிரகாரம் வந்து நீங்கள் வந்து ஆனாபானா தியான பயிற்சியை மேற்கொள்ளும் போது அதனுடைய மகத்துவத்தை நிச்சயமாக உணர்வீர்கள். உங்களுடைய குழந்தைகளுக்கும் ஆனாபானா தியான பயிற்சி வந்து சேர்த்துக்கொள்ளுங்க. ஆரம்பத்தில் வந்து அவங்க வந்து கொஞ்சம் விளையாட்டாக ஒரு நிமிஷம் உட்காருவாங்க, அப்புறம் 2 நிமிஷம் உட்காருவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை ஊக்கப்படுத்தி ஆனாபானா தியான பயிற்சி நீங்கள் ஆடியோவில் போட்டு எல்லாம் ஒரு இடத்துல எல்லாமே ஒரு கூட்டு தியானம் பண்றது ரொம்ப சிறந்தது. வீட்டில் வந்து பெற்றோர்கள், அதுக்கப்புறம் குழந்தைகள் வந்து நீங்க பண்றதை பற்றி அவங்களும் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த ஆனாபானா தியான பயிற்சியை நீங்கள் வந்து தினசரி பயிற்சி செய்யும் போது பலவித நன்மைகள், குறிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு ஒரு பெரிய ஒரு வாழ்வியல் முறையாக உங்களுக்கு அமையும் என்று எந்த சந்தேகமும் வேண்டாம். முறையாக கற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் பாலா சார். மிகச்சிறப்பான உரை. ஏன்னா ஆனாபானாங்கிறது இந்த விபாசனாவோட ஒரு பேசிக் அடித்தளம்ங்கிறது ரொம்ப அழகா சொன்னீங்க. 4 நிமிஷம் தான் நம்ம இன்னைக்கு ஆனாபானா பண்ணோம். உண்மையிலே வந்து டாக்டர் ராஜவர்தன் பேசின அந்த நல்ல முயற்சி, சரியான முயற்சி, அதுவும் இதுக்கு ரொம்ப தேவை அப்படிங்கிறதோடு இன்னைக்கு நீங்க லிங்க் பண்ணி பேசுனீங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது சார். இப்போ நம்மளுடைய கேள்வி பதில் நேரம். எல்லாரையும் அன்மியூட் பண்ணிடுறேன். கேள்வி யாரு கேட்க விரும்புறீங்க இல்ல கருத்துக்கள் சொல்ல விரும்புறீங்க? உங்க கை தூக்குங்க. அன்மியூட் பண்ண முடியுதுங்களா? யாராவது ட்ரை பண்ணுங்க. எஸ் மேம், பண்ண முடியுது. எஸ்.
யாருக்காவது எதுவும் கேள்விகள் இருந்தா கேளுங்கம்மா. கேள்வி எதுவும் இல்லைன்னா நம்ம நன்றி உரைக்கு போயிடலாம். அதுக்கப்புறம் தம்மபால கத்தா டாக்டர் பிரதர் அருள் யாருக்கு பேசுறீங்களா? எனி பர்டிகுலர் நீங்க பேசுங்க. இது எதுவா இருந்தாலும் சாட் பாக்ஸ்ல போடுறதை விட பேசுங்க. ஓகே. மேடம் ஜெய்பி மேடம் சிவஞான பிரகாசம். சார் ஜெய்பீம் கேளுங்க சார். பேசுறது கேக்குது. கேள்வி எதுவும் இல்லை மேடம். கேக்குதுங்களா மேடம்? கேக்குதுங்க சார். இந்த 2 பேரோட டாக்டர்ஸோட உரையும் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. நீங்களும் சொல்லிட்டீங்க. ஸோ இது மாதிரிலாம் நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஒரு கிளாஸ் இருந்துச்சுன்னா இன்னைக்கு எங்கேயோ போயிருப்போம் நாங்கெல்லாம். ஸோ அவ்வளோ தெளிவா அவ்வளோ புரியுற அளவுக்கு ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. நீங்க சொன்ன மாதிரி 2 பேரோட இதுவும் அழகா மேட்ச் பண்ணிட்டாங்க சார். ரொம்ப சிறப்பா இருந்துச்சு மேடம். தேங்க்யூ மேடம். ஜெய்பி. கண்டிப்பாங்க சார். இப்ப குழந்தைங்க கிட்ட கம்பல் பண்ணி கொண்டு போய் இன்னைக்கு அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருங்க. நான் இப்ப என்னோட டாக்டர் கிட்ட அதான் சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்தேன் நானு. ஓகே கண்டிப்பா மேடம். கேட்கணும் அப்படின்னு சொல்லி செல்போனோ இயர்போனோட சேர்த்து கொண்டு போய் கொடுத்துட்டு கம்ப்ளீட்டா இதை முடிச்சிட்டு தான் நீ ஆஃப் பண்ணணும் மொபைல அப்படின்னு. சோ நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம இதை கம்பல் பண்ணலாம். நிச்சயமா குழந்தைகளை கேட்க வைக்கணும் மேடம். கண்டிப்பா. So, நம்மளும் குழந்தைங்களுக்கு சொல்லலாம் சார் கேட்டதை போய். ஓகே மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ தேங்க்யூ மேடம். சார். ஜெய்பி. ஜெய்பீம் நாம்புத்தாயா. இது ஜெய்பீம் சார். குழந்தைங்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம், ரைட்டு. ஆனா நமக்கே பயிற்சி இல்லை. அததான் 2 டாக்டர் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால இந்த பயிற்சியை நாம கலந்துக்கிட்டு நாம தொடர்ச்சியா செய்யணும். நான் கடந்த 4 ஆண்டு காலமா காலையில 6 to 7 தியான பயிற்சி செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ ஒரு நாளைக்கு ஆனாபானா, ஒரு நாளைக்கு மெத்தப்பாவனா, 2 மாத்தி மாத்தி தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ இந்த பயிற்சி நான் தொடர்ச்சியா செய்யறதுனால நான் கண்ட பலன், கோபம் சுத்தமா போயிடுச்சு. சுத்தமா கோபம் இல்லை. எதையும் எரிச்சலே வர்றது இல்லை. எதையும் அப்படியே உள்வாங்கி நாம எது நல்லது கெட்டது நம்ம சார் சொன்ன மாதிரி அது மாதிரி செய்யறதுக்கான நமக்கு ஒரு வழிகாட்டுதலை தியானம் கொடுக்குது. உண்மையிலேயே அது தொடர்ச்சியா பண்றவங்களுக்கு அது தெரியும். இதுல எத்தனை பேர் அது பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இது பேசுறதுக்காக பேசுறாங்களா எனக்கு தெரியல. பிராக்டிக்கலா செஞ்சு பார்த்தாதான் அதனுடைய கஷ்டம் தெரியும். கரெக்டா 5:30 மணிக்கு எழுந்திருக்கணும். எழுப்பிடுது 5:30 மணிக்கு அலாரம் வச்சு ஆரம்பத்துல எழுந்துருச்சா. இப்ப அது என்னன்னா 5:30 மணிக்கு தானா உடம்பு எழுந்துரு அது எழுப்பி விட்டுருது. ஸோ அது ஒரு பிராக்டிஸ்க்கு வந்துருது. அதெல்லாம் பண்ணணும். நாம பேசுறதுக்காக நம்ம பண்றது பிராக்டிக்கலா செய்வதற்கு ஒவ்வொருத்தரும் முன் வரணும். இப்ப நம்ம 2 டாக்டர்ஸும் எவ்வளவு வேலை இருக்குது. ஆனா அவங்க இதுக்காக நேரத்தை ஒதுக்கி என்னெல்லாம் பண்றாங்க பாருங்க. இதெல்லாம் இந்த காலத்துல 2500 ஆண்டுக்கு முன்னாடி பகவான் செஞ்சத இந்த 2 பகவான் இப்ப நமக்கு எல்லாம் செய்யறாங்க. இதை நாம பயன்படுத்துறதுக்காக நான் என்னுடைய வேண்டுகோளை வைக்கிறேன். ஜெய்பீம். நன்றிங்க சார். நீங்க பிராக்டிக்கலா உங்களுடைய அனுபவத்தையும் இங்க ஷேர் பண்ணீங்க. அதுதான் பாலா சாருடைய டாக்குக்கு வெற்றி நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கோபம் குறைஞ்சிருச்சு, எரிச்சல் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறது மிக நல்ல ஒரு விஷயமா இருக்கு. இப்போ அடுத்த தடவை நம்ம டாக்குக்கு சார் இதோட கண்டினியூஷன் நமக்கு அடுத்த வாரம் நடக்கும் போதும் ஞாயிற்றுக்கிழமை தம்மா டாக் வரும்போதும் ஒவ்வொருத்தரும் இன்னும் ஒருத்தரை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு இருந்தாவே நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். ஏன்னா இன்னைக்கு தலைப்பு ரொம்ப நல்ல தலைப்பு. ஆனா டோட்டலாவே 32 பேர் தான் வந்திருந்தாங்க. ஸோ இங்க இங்க கலந்துக்கிற ஒவ்வொருத்தரும் ஈச் ஒன் கேட்ச் ஒன் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாவே நமக்கு நிறைய பேருக்கு இது நியூஸ் போய் சேரும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சின்ன இது உங்க எல்லாருக்கிட்டையும் நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிற ஒண்ணா இருக்கு. வேற சாங்கிலி அப்படிங்கிற அங்க இருக்கிற பகுதியில நடத்துற தியானத்துல கலந்துக்கிட்டு இருக்கேன். அது ஒரு நாள் லிங்க் நம்ம சாருக்கு கூட கொடுத்து அவங்களும் ஒரு நாள் கலந்துக்கிட்டாங்க. அவங்க ஃபுல்லாவே ஹிந்தில தான் பேசுவாங்க. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை மனவிட்டு பேசணும்னு சொல்லுவாங்க. ஸோ ஞாயிற்றுக்கிழமை நான் கலந்துக்க மாட்டேன், வெளில வந்துடுவேன். ஏன்னா அவங்க ஃபுல்லா மராத்தியில பேசுறாங்க. ஹிந்தியில பேசுறா நமக்கு ஈஸியா இருக்கும். பட் எல்லாம் மராத்தியில பேசுறாங்க. ஸோ அது நமக்கு யூஸ் இல்லாம நம்ம தமிழ்நாட்டுல தியானம் பண்றோம். அவங்க கூட சேர்ந்துக்குவேன். அந்த ஞாயிற்றுக்கிழமை 10 நிமிஷம் மட்டும் நம்ம குரூப்போட செய்யறோம் டெய்லி. ஸோ இது என்னுடைய ப்ராக்டிஸ். அதனால எல்லாருக்கும் நானும் சொல்லிட்டே இருக்கிறேன். ஆனா யாரும் இதுக்கு நேரம் ஒதுக்குறது இல்லை. 1 மணி நேரம் ஒதுக்குன்னா ஒதுக்குறதே கிடையாது யாரும். அவங்க இதை விட முக்கியமான வேலையை தான் நினைக்கிறாங்க எல்லாரும்.
ஸோ அதுதான் என்னுடைய ஹம்பிள் ரிக்வஸ்ட். கிட்டத்தட்ட எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க. டெய்லி உங்க நேரத்தை ஒதுக்குங்க. நம்ம பாலா சார் வந்து எவ்வளவு திங்ஸ் எல்லாம் தியானத்தை பத்தி விபாசனாவை பத்தி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. கடந்த நீண்ட நெடுங்க உரை நடந்துகிட்டே இருக்குது. ஆனா நம்முடைய பிரசன்ட் தான், அட்டண்டன்ஸ் தான் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகுது. இதுல வளரல. அங்க பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை 50 பேர் கலந்துப்பாங்க. சாங்லி குரூப்போட அந்த தியான குரூப்ல சண்டே அப்படின்னா 50 பேர் வருவாங்க. மற்ற நாள்ல நார்மலா 35 to 40 ரெகுலர் அட்டன் பண்றாங்க. இப்ப அங்க பாத்தீங்கன்னா என்ன பார்த்தாங்க எல்லாரும் அரைச்சிடம் சார் ஜெய்பின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நான் கண்டினியூட்டி அங்க ஜாயின் பண்றதுனால. அதுக்குள்ள நான் அவங்க பேரெல்லாம் சொல்லி ஜெய்பின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அவங்க பேர்லாம் எனக்கு மனசுல பதிஞ்சு போச்சு. பிகாஸ் ஆஃப் ரொட்டீன் பிராக்டிஸ், ரெகுலர் அட்டெண்டன்ஸ். ஸோ எல்லாரும் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், எல்லாரும் வாங்க இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிடுங்க அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். நான் டெய்லி நிகழ்ச்சி பண்ணணும். குழந்தைங்களுக்கு ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு செய்யறோம். ஆனா நாம மட்டும் வேணாமா? நாம கத்துக்க வேண்டாமா? தியானம் பண்ண வேண்டாமா? நம்முடைய வெறுப்பு இப்பெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரீம்ல இருப்போம். அதாவது மன அழுத்தத்துல இருப்போம். அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு நாம இந்த பயிற்சியை 2 பேரும் சொல்லி கொடுக்கறது நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும், உழைக்கிட்டே இருக்கணும், செஞ்சுக்கிட்டே இருக்கணும் என்று கேட்டு திருப்பி ஏன்னா எனக்கு பேசிக்கிட்டே இருக்கணும் போல தோணுது. இது ஏன்னா நம்முடைய அட்டண்டன்ஸ் குறையா இருக்கிறதால திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது. மகிழ்ச்சி. ஜெய்பே. தேங்க்யூ சார். வேற யாராவது ஏதாவது கேள்விகள், கருத்துக்கள் சொல்றீங்களா? வணக்கம் மேம். எனக்கு ஒரு டவுட் சார்கிட்ட கேட்கலாங்களா? கேளுங்கம்மா. சார் அன்னைக்கு மறுபிறப்பை பத்தி சொன்னதுலதான் ஒரு சின்ன டவுட் எனக்கு. அது கேட்கலாமா சார்? மறுபிறப்பு வந்து கம்மிங் ஞாயிற்றுக்கிழமை இன்னொரு டாபிக் அதான். இருக்குமா? இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்க அட்டென்ட் பண்ணி கேட்டுக்கலாமா நினைக்கிறேன். ஓகே 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 மேம். தேங்க்யூ. ஓகே மேம். தேங்க்யூ. இன்னும் அந்த டாபிக் முடியல, மறுபிறப்பு இன்னும் முடியல. அதான் சரிங்க மேம். சரிங்க. தேங்க்யூ. டாக்டர் ராஜவர்தன், நீங்க எதோ சொல்றதுன்னு சொல்லிட்டு. ஆமா, இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அதனுடைய இறுதி பகுதி இருக்கு. மறுபிறப்பை ஒரு சம்மரைஸ் பண்ணிட்டு ஓவராலா பௌத்தத்துல மறுபிறப்புன்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத நான் கொடுக்க போறேன். அதுல கலந்துக்கோங்க மேடம். அதன் பிறகு ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா நான் இந்த வாரம் கொஞ்சம் கேள்வி நேரம் கொடுக்கறதுக்கும் ட்ரை பண்றேன். ஏன்னா அது தொடர்ந்து நம்ம ஓகே ஒரு சார். 2 ஓகே வாரமா சார். கேள்வி நேரம் கொடுக்க முடியாததுனால அவங்களால கேட்க முடியலன்னு நினைக்கிறேன். அந்த ஞாயிறு தம்மா குழுல உங்க கேள்வியை பதிவு பண்ணிட்டீங்கன்னா கூட நான் அதுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். ஓகே 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 சார். ஓகே சார். தேங்க்யூ. 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 இன்னைக்கு ஒரு டவுட் இருந்தது சார். தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப இருந்துச்சு. தேங்க்யூ சார். தேங்க்யூமா. வேற யாராவது கேள்வி தேங்க்யூ கேட்குறீங்களா? மேம். ஓம்புத்தா ஜெய்பீம். சரி, எதுவும் பர்டிகுலர் டைம்ல செய்யணும் ஏதாவது இருக்கா? பாலா சார் நீங்க தான். இல்ல சௌரு வந்து தியான பயிற்சி வந்து எப்போ வேணாலும் செய்யலாம். ஆனா காலையில வந்து இப்ப இந்த விபாசனா மையத்திலே 4:30 மணிக்கு எழுப்பிட்டுருவாங்க. ஏன்னா அப்போ மனம் ரொம்ப தெளிவா இருக்கும் உறங்கிய பிறகு. அது வந்து ஒரு ஆரம்ப தியான பயிற்சி வந்து கற்றுக்கொள்வர்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா ஒன்ஸ் நீங்க வந்து தியான பயிற்சி வந்து ஒரு 10 நாள் கோர்ஸ் முடிச்சிட்டீங்கன்னா எங்க வேணாலும் பண்ற மாதிரி தோன்றும். அதை வந்து ஒரு அடிக்ஷன் சொல்லக்கூடாது. அதை மீண்டும் மீண்டும் செய்யலாமா அப்படின்னு தோணும். இப்போ நாங்கள் ஏர்போர்ட்ல வந்து நாங்கள் திருப்பி வர்றப்ப ஒரு மணி நேரம் இருந்தோம். ஒரு 10 நிமிஷம் பண்ணலாமா அப்படின்னு தோணும். எங்க வேணாலும் பண்ணலாம். ஸோ வந்து இது வந்து ஒரு வாழும் கலை தான். எங்க வேணாலும் பண்ணலாம். காலையிலையும் மாலையிலையும் வந்து ஆனால் குறிப்பாக நீங்க ஒரே இடத்துல அந்த குறித்த நேரத்துல பண்றப்ப உங்களுக்கு ரொட்டீன் ஆகுது. அதான் வந்து ஆசிரியர் சொல்லுவாரு, நீங்க தியான பயிற்சி அப்படின்னு செய்யறப்ப உங்க வீட்டுல ஒரு குறிப்பான ஒரு ரூம்ல வந்து ஒதுக்குங்க. அது குறிப்பிட்ட நேரத்தில் நீங்க பண்றப்ப உங்களுடைய பாடி சைக்கிள் அதே மாதிரி டியூன் ஆயிடுது. ரொம்ப சுலபமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. எப்பெல்லாம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் நீங்க பண்ணலாம். உங்க ஆபீஸ்ல கூட ஒரு 5 நிமிஷம் பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். யாரும் ஒன்று தடுக்க போறது இல்லை. சேர்ல உட்காந்துட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து ஆனாபானா பண்ணலாம். ரொம்ப ஒரு இந்த நேரத்துல தான் பண்ணும் அப்படின்னு ஒரு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் கிடையாது. ஓகே, மிக்க நன்றிங்க சார். Raj? Sakya? Hello. Sakya? Yes. Raj and Bala sir, good evening. Super. எனக்கு என்னன்னா இந்த ஸ்பீச் என்ன எவ்வளவு நாள் போகும், எத்தனை வாரங்கள் அப்படின்னு எதுவும் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்களா? இல்ல இது கண்டினியூஸா போற வரைக்கும் போய்கிட்டே இருக்குமா? அப்படின்னா இந்த டாக் வந்துட்டு 8 to 10 அல்லது வந்துட்டு 1 hour ஈச் எடுக்கிறத இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பாக்குறதுக்கு கவனிக்கிறதுக்கு ஒரு
ஈச் 40 half an hour or 45 minutes ஆக்க முடியுமா? ஏன்னா எனி டாக் வந்துட்டு half an hour தான் கண்டினியூஸா கான்சென்ட்ரேட் பண்ணி கேட்க முடியுது. இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போறீங்க, இருந்தாலும் டைம் என்ன கொஞ்சம் குறைக்க முடியுமா? 2 hours ஐ ஃபீல் இட் இஸ் கொஞ்சம் அதிகமா தெரியுற மாதிரி நினைக்கிறேன். அது ஒரு சஜஷன் தான், வேற அதர்வைஸ் இட் இஸ் குட். தேங்க்யூ. சாக்கியா, குட் சஜஷன். ஆக்சுவலாக இப்போ அந்த எண்வழி மார்க்கத்தில் நான் வந்து இன்னும் 2 செஷனில் நிறைவு பகுதிக்கு வந்துடுவேன். ஏன்னா நம்ம எண்வழி மார்க்கத்தை விளக்குறது தான் நம்ம எடுத்தோம். ஸோ இப்போ நான் வந்து அதில் 6வது பாதையை நான் சொல்லிட்டேன். அதுதான் வந்து இன்னைக்கு நம்ம பேசினது. நல்ல முயற்சி. அதனுடைய மிச்சம் கொஞ்சம் இருக்கு, அது அடுத்த வாரத்தில் முடிச்சிருவேன். அதன் பிறகு சம்மா சதி சம்மா சமாதி, அது 2 தான். அது முடிச்சிருச்சுன்னா எண்வழி மார்க்கமே முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் தம்ம உரைகள் இருக்காது, விபாசனா மட்டும்தான் இருக்கும். அது பாலாசரோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு முடிவு எடுத்துக்கலாம். தொடர்ந்து தம்ம உரைகள் வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில அது தொடர்ந்து நடக்கும். அது புத்தரும் தம்மமும் புத்தகத்தின் அடிப்படையில் அந்த புத்தரும் தம்மமும் புத்தகம் மட்டும் இல்லாம பாபா சாஹேப் அம்பேத்கர் கொடுத்த அதை பேஸா வச்சுட்டு நம்ம பௌத்தம் பற்றிய கூடுதல் தகவல்களையும் நான் அதுல சொல்லிட்டு இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமைகளுடைய தம்ம உரை தொடரும். இந்த தம்ம உரை மட்டும் அந்த எண்வழி மார்க்கத்துடைய இறுதி பகுதிக்கு வந்த உடனே அந்த தம்ம உரை நிறைவு பெற்றுடும். பட் விபாசனா தொடரும். பாலா சார் வில் ஹேவ் a discussion on that. ஓகே ராஜ். வேறு யாராவது எனி சஜஷன்ஸ், கேள்விகள்? நம்ம டைம் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ தம்மபாலா கத்தாக்கு போயிடலாம் சார். அருள்செல்வம் சார். அறச்செல்வம். அரச்செல்வம் சார். பேர் மறந்துறீங்க. ஓகே. ஜெய்பீம் நாமுதாயா. தம்மபலன் காத்தா. சப பாப ச அகரணங் குசலச உபசம்பதா சச்சித பரியோதபணங் ஏதங் புத்தான சாசனங் தம்மங் சரே சுச்சரிதங் நதங் துச்சரிதங் சரே தம்மச்சாரி சுகங் சேதி அஸ்மிங் லோகே பரம்பிச்ச நதாவதா தம்மதரோ யாவதா பகுபாசதி யோச அப்பம்பி சுத்வானம் தம்மங்காயே பச்சதி சவே தம்மதரோ ஹோதி யோங் தம்மங் நப்பமச்சதி நத்தி மே சரணங் ஐயங் புத்தோ மே சரணங் வரங் ஏதேன சச்சவச்சேன போதுமே ஜெயமங்கலம் நத்தி மே சரணங் ஐயங் தம்மோ மே சரணங் வரங் ஏதேன சச்சவச்சேன போதுமே ஜெயமங்கலம் நத்தி மே சரணங் ஐயங் சங்கோ மே சரணங் வரங் ஏதேன சச்சவச்சேன போதுமே ஜெயமங்கலம் நமோ புத்தா நமோ தம்மா நமோ சங்காய சாதே சாதே சாதே. ஜெய்பீம் நமோ ஜெய்பீம் நமோ புத்தாய சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இப்போ அடுத்த வாரம் புதன்கிழமை நமக்கு பெண்கள் சார்பாக இந்திய வரலாற்றில் பகவத்கீதை தோற்றம், அதாவது எப்படி அந்த நம்மளுடைய ஆல்மோஸ்ட் நாமியார் வரைக்கப்பட்ட வரலாறு மாதிரி தான் வருது. ஆனால் டோட்டலாக ஆர்த்தர் வேற. ஆனால் எப்படி வந்து ஆரியம் அழிஞ்சு ஆரியம் எப்படி பௌத்தத்தை அழிச்சுது அப்படிங்கறது அந்த வரலாறு ரொம்ப அழகா எடுத்து சொல்றாங்க யாழினி சகோதரி. ஸோ அடுத்த வாரம் புதன்கிழமை நம்ம எம்எம்டி சகோதரிகள் அனைவருமே சகோதரர்கள் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்த புதன்கிழமை சந்திப்போம்.
நன்றி. ஜெய் பீம். தேங்க்யூ மேடம். ஆ, தேங்க்யூ சார். பாலா